இதில் பேசப்படுகிற கண்டென்ட் டீனேஜர்ஸ்க்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கண்டென்ட். அதனால் பெரியவங்க யாருன்னா இதை பார்க்க நேர்ந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய டீனேஜர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வெல்கம் டு லெட்ஸ் டாம் டீன்ஸ் LST. இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சுவலா புதுசுன்னு நினைக்கிறேன். புதுசு, ஷாரன் புதுசு, எஸ் மற்றவங்களாம் ஓரளவுக்கு ஆல்ரெடி வந்தவங்க தான். ஸோ இவங்களுக்காக நான் திருப்பி ஒரு வாட்டி ரொம்ப ஷார்ட்டா ரீகேப் பண்றேன். எதுக்கு இந்த லெட்ஸ் டாம் டீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வயசுல வந்து புயல் மாதிரி போற வயசு. அதனால அந்த புயல் மாதிரி நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்றதுக்கு இந்த LST ஒரு குட்டி ரோல் பிளே பண்ணும். புயல் அமைங்கிச்சுன்னா அந்த புயலை உருவாக்குறது நம்மளோட வேலை. அது மட்டும் இல்லாம இந்த ஏஜ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆக்சுவலா அந்த கொஸ்டின்ஸுக்குலாம் சில இடங்கள்ல வந்து பதிலே சொல்ல முடியாது, பதில் கேட்க முடியாது. கேட்டா தப்பா நினைச்சுப்பாங்களா, இல்ல பதில் வருமா? சில நேரத்துல நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட கேட்க முடியாத சில கேள்விகள் இருக்கும். இந்த டீனேஜ் 17 அப்படின்னு சொல்லுவாங்க, 17 தமிழ் டீனேஜ் நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எங்க போய் கேட்கறது, யாரை போய் கேட்கறது, பதில் வருமா, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களா, டச் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நிறைய குழப்படியான இந்த ஏஜ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்கலாம். அதுவே ஒரு உருப்படி, அதாவது அதுவே ஒரு உருப்படாத கேஸா இருக்கும். ஓகேவா? அதுகிட்ட போய் கேட்டா அதுகிட்ட ஹவு கேன் அ பிளைண்ட் லீட் அ பிளைண்ட். சில கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம ஏஜை தாண்டின ஒரு ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தவங்க இவங்க கிட்ட கேட்டா நல்ல பதில் வரும், அட்லீஸ்ட் எனக்கு புரியுற மாதிரியான பதில் வரும்னு ஒரு ஹோப் இருக்கிற ஒரு பர்சன் இந்த கொஸ்டின்ஸ் கேட்ட ஆன்சர் பண்றதுல இந்த செஷன் நிறைய Q&A தான் நடக்கும். கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் நிறைய நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம வந்து ஒரு செஷன் வச்சோம். என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற இந்த கொஸ்டினுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும்னா அப்படின்ற மாதிரி எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா, அது கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அன்றைக்கு கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? யார் கேட்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் டாபிக் நான் சொல்லிடுறேன். இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா, நான் அதோட ஸ்கிரீன்ல போடுறேன். தேவைப்பட்டா நீங்க பேச வேண்டியதா இருக்கு. அதாவது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்களோட யோசனை என்ன, இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி எனக்கு தேவைப்பட்ட ஆன்சர்ஸ் தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பேன். அதனால ஐயோ இந்த பிக்சர் டவுன்லோட் ஆகும். சரி, ஓகே ஓகே. இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்ல ஒரு சில எல்லாருமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். எத்தனை பேருக்கு லைஃப்ல நமக்கு கான்ஃபிடன்ஸ் செம்ம ஹையா இருக்கு, எது பண்ணாலும் சும்மா கான்ஃபிடன்ஸா கலக்குவேனா நானு அப்படின்றவங்க ஹார்ட் போடுங்க. ஐயோ கான்ஃபிடன்ஸ்லாம் ஜீரோனா நானு, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை, எனக்கு இது தேவை அப்படின்றவங்க தம்ஸ் அப் போடும். புரியுதா நான் சொல்றது? வெரி குட், தம்ஸ் அப் போட்டு. லேக்கிங் கான்ஃபிடன்ஸ் தம்ஸ் அப் வந்திருக்கு, வெரி குட். அப்போ உங்களுக்கு தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட இருந்து நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க செஷன்ல. எஸ் 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 ஓகே. ஸோ நல்லது, நல்ல வேலை, தம்ஸ் அப் நிறைய வந்திருக்கு. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகிறவங்களுக்கு இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹார்ட் போட்டவங்க இருக்காங்களா, அவங்களும் என் கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்றதுனால. ஓகே, ஜென்ரலா இந்த கொஸ்டின் நான் பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் எதுல எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, இன் ஜென்ரலா பொதுவாகவே தேவை. அதாவது இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல ஆன்சர் தெரியும் நமக்கு, ஓகேவா? ஐயோ இந்த ஆன்சர் தான் நான் ஃபர்ஸ்டே யோசிச்சேன், 3 செகண்ட் கழிச்சு தான் அவன் சொன்னான் ஆன்சர் தெரியும், அதை அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்றதுக்கே ஒரு தயக்கம் இருக்குல்ல, அதுவே லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். புரியுதா நான் சொல்றது? இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாம் போவாங்க. எப்ப சொல்லணும்னா, எனக்கு தெரியும் தப்பாயிடுமோ பல்பாயிடுமோன்ற பயத்திலேயே ஒதுங்கிடுவாங்க, அதுவே லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். அந்த மாதிரி இன்னொரு விஷயத்துல இருந்து ஸ்போர்ட்ஸ், ஸ்டேஜ் ஸ்பீச். ஆக்சுவலா இந்த கேள்வி கேட்டவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஸ்டேஜ்ல எப்படின்னா கான்ஃபிடென்ட்டா பேசுது அப்படின்னு வரும்போது, இந்த கொஸ்டின் கீழே ஸ்டேஜ் சார்ந்த காரியம் இல்ல, ஸ்போர்ட்ஸ்ல போன்ற எல்லா படிப்புல எல்லாத்துலயும் சேர்த்து இந்த கான்ஃபிடன்ஸ் என்ற விஷயம் ரொம்பவே குரூஷியலா இருக்கிறதுனால இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், பேச போறோம். இன்னைக்கு செஷன் முடிச்சுட்டு போகும்போது 8:30 மணிக்கு தெளிவா போறோம், ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸா போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த செஷன் என்ன மாற்றோம் அப்படின்னு நம்புறவங்க ஒரு ஹார்ட் போடுங்களேன். இந்த செஷன்ல வந்து சும்மா தீரி பாயும் சிங்கமாக நான் மாறி களமிறங்கி வேற லெவல். ஆஹா ஆஹா, 6 ஹார்ட்டுகள் என்னோட. வெரி குட். ஓகே ஓகே ஓகே. ஸோ யூர் ஆல் வித் மீ, தேங்க்யூ. இப்போ ஒரு கேள்வி, வேர் ஆல் வி லேக் கான்ஃபிடன்ஸ். எந்த வாழ்க்கையில, எந்த ஏரியால, எந்த தருணத்துல, எந்த ஏரியால எனக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆகுது, எங்கெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தேவை, இதை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். ஸோ தட் நான் அப்படியே கேட்டகரைஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
ஆனா இந்த இடத்துல எல்லாம் எனக்கு கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கு, இதுல மட்டும் நான் டைட் ஆயிட்டேன்னா சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல எனக்கு தேவைனா இங்கதானே நான் கான்பிடென்ட்டே இல்லை. எந்த இடம் அன்மியூட் பண்ணி பேசுங்க, உங்களை மட்டும் யோசிச்சு சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ், அன்மியூட் ப்ளீஸ், அன்மியூட் அண்ட் ஆன்சர். ஸ்டடீஸ்ல அண்ணா. கொஞ்சம் சீக்கிரம். ஸ்டடீஸ்லனா எப்படிமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த சென்ஸ் நம்மள விட ஒருத்தங்க டாப்பரா வரும்போது ஒரு கான்பிடென்ட் லெவல் கம்மியாகும்ல. ஓகே ஓகே ஓகே. அதாவது காம்படிஷன், அப்போ அது எக்ஸாம்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்டடீஸ்ன்றத விட படிப்புல எக்ஸாம்ஸ்னு வரும்போது நம்மளை விட ஒரு டாப் இன்னொருத்தர் வரும்போது ஐயோ நம்ம டம்மியா, அப்போ வந்து கான்பிடன்ஸ் அடிவாங்க. எஸ் எஸ் எஸ், புரியுது. ஓகே, ஸ்டடீஸ் எக்ஸாம். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்குண்ணா. ஓகே ஓகே. ஸ்போர்ட்ஸ் நம்மளை விட மத்தவங்க அவுட் ஷைன் ஆகும் போதோ மத்தவங்க பெட்டர் ஆகும் போதோ நம்ம வந்து ஒரு மாதிரி ஐயோ கான்பிடென்ட்டா இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல ரீசெண்டா நான் லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கேன் ஸ்வேதா, அதனால எனக்கு புரியுது நீ சொல்றது. அதையும் நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வேற வெரி குட். படிப்பு, ஸ்போர்ட்ஸ், வேற எங்கெல்லாம் கான்பிடன்ஸ் அடி வாங்குது? அதாவது இது என்னால முடியும், ஆனா கான்பிடன்ட் இல்லாததுனால என்னால முடியல, சம்திங் லைக் தட். ஸ்டேஜ் ஸ்பீச், சில பேர் நல்லா பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான், இந்த மாதிரி மீட்டிங்ல வந்து அடிச்சு தும்சம் பண்ணுவான். நேர்ல அதே நபரத்தில் போய் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி விட்டா கையெல்லாம் உதறும், நல்லா ப்ரிப்பேர் பண்ண போனா கூட மறந்துடுவான், கோளாறு நடக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்டேஜ் ஸ்பீச்சர். ஓகே, வேற வேற எதுனா? சோஷியல் லைஃப். ஓகே, ஜெருஷா நீ என்ன சொல்ற? பப்ளிக்ல நியூ பீப்புள் கிட்ட பேசணும்னா பப்ளிக்கா? ஓகே ஓகே ஓகே, வெரி குட், நைஸ் பாயிண்ட். நியூ ஆங்கிள் பார். அதாவது பப்ளிக்ல ஆக்சுவலா ஜெஷு சொன்னதும் ஜெருஷா சொன்னதும் கிட்டத்தட்ட சேம். சோஷியல் லைஃப், அதாவது ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு நியூ பீப்புள் பாக்குறோம், அம்மா அப்பா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போனா புதுசா எனக்கு இவங்க தாண்டி அத்தை அப்படின்னு அப்படியே பார்த்து பம்பி ஒதுங்குவோம். ஐயோ என்ன எப்படி பேசுறதுன்னே தெரியாது. ஹாய் அத்தை, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் பார்த்து, அதெல்லாம் வராது. நிறைய பேர் பாருங்க கான்பிடென்ட்டா வந்து யாருன்னே தெரியாது, நம்மள முன்ன பின்ன பார்த்தே இருக்க மாட்டான், வந்து உரிமை கொண்டாடி பேசினு இருப்பான். அவனும் ஹை ஆன் கான்பிடென்ட். நம்மளாம் பார்த்தாலே பம்முவோம், ஐயோ யாரும் வந்து பேசவே கூடாது, பம்முவோம், போனை வச்சு நோண்டு இருப்போம். யாரும் வந்து பேசாத வரைக்கும் நம்ம பேசணும். வீட்டுல சொந்தக்காரங்க யாருன்னா தெரியாதவங்க, அதாவது நம்ம கூட பழக்கம் இல்லாதவங்க, புது சொந்தக்காரங்க வந்துட்டா பயமாயிடும், படம் ஆயிடும் மைண்ட் எல்லாம். எதுக்கு ஐயோ இவங்க பேசி இவங்க கிட்ட எப்படி நான் பேசுறது, அதுவும் அம்மா அப்பா இல்லாத டைம்ல வந்துட்டாங்கன்னா இன்னும் இல்லாதான் பேசுறது, மூஞ்ச பார்த்து உட்காந்து இருப்போம். எல்லாத்துக்கு மத்தியிலும் இந்த கோர் பாயிண்ட்ல வந்து கான்பிடன்ஸ் அடங்கிருக்கு. இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி குட். வேற யாரும் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. பைரவா அன்மியூட் பண்ணியாப்பா? வேற யாரும்? ஆமாண்ணா, எனக்கு கூட ஸ்டடீஸ்ல தானே. ஸ்டடீஸ், ஓகே. ஆல்ரெடி சொன்னாங்கன்னா அதை ரிப்பீட் பண்ணாதீங்க, ஏன்னா நியூ ஆங்கிள் எதுனா கிடைக்குதா? ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், அந்த சோஷியல் லைஃப், அந்த மாதிரி வேற? ஸ்போர்ட்ஸ்ண்ணா. ஓகே ஓகே. ஸோ அதை தாண்டி வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம இதுக்குள்ளேயே போலாம். ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். எஸ் எஸ், இனியவள் சொல்லுமா. ஆனா இப்போ ஸ்கூல்ல ஸ்பீச் எல்லாம் சொல்லுவாங்கல்லண்ணா, அந்த மாதிரி டைம்ல நம்ம நான் தான் இது பண்ணி வச்சுதான் அவங்க போய் சொல்லும் போது அந்த ஒரு கான்பிடன்ஸ் வராதுண்ணா, மறந்துடுற மாதிரி. ஸ்கூல் கூட சேர்ந்து அப்படியே நான் சர்ச்சையும் போட்டுக்கிறேன். இங்க எல்லாருமே ஐ திங்க் எஸ் எல்லாருமே கிறிஸ்டின்ஸ், அதனால சர்ச்ல வந்து ஏதோ ஒரு பைபிள் படிக்க சொல்றாங்க. நல்ல நம்ம ஆல்ரெடி 10 வருஷமா இருந்தாலும் அங்க போய் அந்த ப்ரெஷர்ல நம்ம வளர வாய்ப்பு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ், மியூசிக், ட்ரம்ஸ் வாசிக்கும் போதோ, கீபோர்டு வாசிக்கும் போது, கிட்டார் வாசிக்கும் போதோ, பீப்புள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும் போது கான்ஃபிடன்ஸ் லேக் ஆக வாய்ப்பு இருக்கு, அங்க மிஸ்டேக்ஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து சர்ச்சஸ்ல, ஸ்கூல்ஸ்ல இது. எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க பதில்னா, எங்கெல்லாம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொன்னீங்க. எங்கெல்லாம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் தேவை அதுக்கும் பதில் சொன்னீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி உங்களையே கேட்க, ஓகேவா? நிறைய பேர் நிறைய ஏரியா சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. இதோட மெயின் பதில் நான் சொல்றேன், ஓவரால் ஆன்சர் நான் சொல்றேன், ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? வாட் கேன் கிவ் அஸ் கான்ஃபிடன்ஸ்? யூ கைஸ் பயன்டல், எது நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்? யோசிச்சு பாருங்க, சும்மா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஆகாஷ் வெல்கம். செஷன் பாதியில போயிட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். எது நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்? அன்மியூட் பண்ணி யாருன்னா எதுனா ட்ரை பண்ண முடியுமா? எதுனா உங்களுக்கு தோணுதா? பேசு அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட் அவங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும்.
ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பார்ட்டிசிபென்ட் அட்டண்டன்ஸ்க்காக. தேங்க்யூ ஷாரன். அகைன் திருப்பி சொல்ல முடியுமா? நான் ஓவர்லேப் பண்ணிட்டேன். இல்ல நான் யாருன்னா நம்ம கூட இருக்கும் போது அவங்க நம்மளுக்கு தைரியத்தை கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கான்பிடென்டா அதிகமாகும்ல. சூப்பர் சூப்பர், நைஸ் ஆன்சர், வெரி குட். அதாவது கான்பிடன்ஸ் பூஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு நபர், ஒரு இண்டிவிஜுவல் கூடவே யாருக்குமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை தட்டி தூக்கி தோல்ல தட்டி தூக்கி விடுறதுக்கு காலம் இருக்கும் போது கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கெயின் ஆகும். வெரி குட். இதெல்லாம் நான் யோசிச்சே பார்த்தேன். சூப்பர். வேற வேற அண்ணா அண்ணா இப்ப இப்ப ஏதாச்சும் நம்ம பண்றப்ப நம்ம கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கும் போது அவங்க கரெக்டா பண்றாங்களோ இல்லையோ அந்த கை தட்டும் போது அவங்கள உன்னால முடியும், நீ பண்ணு பண்ணு கரெக்டு தான் பண்ணு, அவங்கள நம்ம சேர்ஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். வெரி குட். அதாவது நமக்கு வந்து கான்பிடன்ஸ் இல்லாத டைம்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆயிடும். கிட்டத்தட்ட ஷாரன் சொன்ன பாயிண்ட் தான், பட் இதுல வந்து சப் கேட்டகரி. ஓகே, அப்ரிசியேஷன் அப்ரிஷியேட் பண்ண நமக்கு வந்து கான்பிடன்ஸ் வந்து கெயின் ஆகும். வெரி குட், சூப்பரா யோசிக்கிறீங்களே. நான் இதெல்லாம் யோசிச்சே பார்க்கல. ஐ மீன் என் ஆன்சர்ல இது எதுவுமே இல்லை. நீங்க நல்லா யோசிக்கிறீங்க. வேற யாராவது ஹவு டு இன்க்ரீஸ் கான்பிடன்ஸ் ஆர் கான்பிடன்ஸ் கெயின் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணா கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு? வாட் கேன் கிவ் அஸ் கான்பிடன்ஸ்? எது யார் நம்ம கான்பிடன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? வேற யாருன்னா கெஸ்ட் பண்றீங்க? அவங்க சொல்ல மாதிரியே தான் வேலிடேஷன். வேலிடேஷன் மத்தவங்க வந்து உன்னால முடியும் அது அங்கீகாரம். நம்ம வந்து அதான் நம்மளால என்ன முடியும் அப்படின்னு தெரியும் போது நம்மளால முடிஞ்சதை ஒருத்தர் அங்கீகரிச்சு செம்மையா சூப்பரா பண்ணிருக்கான போது நம்மளே கான்பிடன்ஸ் பிளாக்ல போட்டிருப்போம். புரியுதா நான் சொல்றது? நம்மளே சுமாராதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ட்டு ஒரு விஷயத்த டெலிவர் பண்ணுவோம். அது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்குது அப்படின்னும் போது என்னடா இது நம்ம யோசிச்சே பார்க்கலையே. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, நேற்று நடந்த ஒரு எக்ஸாம்பிள். சும்மா ஃபன்னா ஐஸ் பாய் கிறிஸ்டியன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணோம். இது வந்து எப்பயோ எனக்கு தோணுன விஷயம், மீம்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன விஷயம், நத்திங் நியூ. ஆனா அது வீடியோவை யாரும் பண்ணதில்லை. ஓகேவா? பண்ணா ஒரு நல்லா இது ஓரளவுக்கு நல்லா போன நினைச்சேன். 6.8K வியூஸ், 6800 பேரு நேற்று ஒரு நாள் மட்டும் பார்த்துருக்காங்க 24 ஹவர்ஸ்ல. காலைல எழுச்சி பார்த்து எனக்கு செம்ம ஷாக். தட் கேவ் மீ கான்ஃபிடன்ஸ். ஜஷு சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலை அது மக்களுக்கு போய் ரீச் ஆகும் போது அவங்க கொடுக்குற வேலிடேஷன், அவங்க கொடுக்குற அப்ரிசியேஷன், இதுல வேலிடேஷன் அப்ரிசியேஷன்லாம் வியூஸ்லயே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ரீச் ஆகுதுனாலே சூப்பரா ஏதோ பண்ணிருக்கிறோம் நான். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். வேற இன்னும் யாருன்னா ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம தான் பேசுவோம். ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆனா அது கான்ஃபிடன்ஸ். வெரி குட். எஸ், பிராக்டிஸ் வில் கிவ் அஸ் லாட்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நிறைய நல்ல ப்ரிப்பரேஷன், நல்ல பிராக்டிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரித்திஷா? அண்ணா மைண்ட் செட் கரெக்ட்டா இருக்கணும்னா. ஒயிட் மைண்டா? மைண்ட் செட். ஆமாண்ணா. ஓகே, மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம தெளிவா இருக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கே செல்ஃப் கான்பிடன்ஸே கிடைக்கும். ரைட் ரைட். பாத்தியா, சூப்பரா எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. அதாவது விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, உங்களை அதாவது நீங்க எல்லாம் மக்களுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிலாம் இல்ல, உங்களுக்கே தெரியும். அது ரைட்டான கொஸ்டின்ஸ் கேட்டு டேப் பண்ணி தட்டி உங்களுக்குள்ள இருக்கிற பதில்களை வெளியேற்றணும் வரதுக்கு தான் ஆள் இல்லை. ஓகேவா? யூ ஆர் வெரி மச், எல்லாருமே நீங்க எல்லாருமே வெரி மச் ஆன் அ பெட்டர் வெர்ஷன். அதாவது நீங்களே சூப்பர் தான். எல்எஸ்டி மாதிரி செஷன்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. ஏன்னா ரைட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த செஷன் முடிச்சுட்டு நீங்க கான்ஃபிடென்டா போவீங்க. பரவாயில்லையே, நமக்கே இவ்வளவு தெரிஞ்சு பாரு, நான் தான் சொல்லுவாருன்னு இல்லை, நானே கூட இருக்கிற டீம்ஸ்க்குலாம் நானே சூப்பரா ஆன்சர் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி இந்த செஷனே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்ப நான் வேற ஒரு ஆங்கிள் நான் உங்களுக்கு திருப்பி விட போறேன். நானும் இதை குறிச்சு யோசிச்சேன், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, வாட் டு யூ திங்க் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்? கான்ஃபிடன்ஸ்க்கு ஆப்போசிட் என்னன்னு நினைக்கிறீங்க? யார் சொல்றா பாருங்க. லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் நர்வஸ். லோ செல்ஃப் எஸ்டீம். எஸ். வேற? தாழ்வு மனப்பான்மை ஒரு ஆன்சர். என்னமா? நர்வஸ். ஆமா, நர்வஸ்னஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன். அதாவது கான்ஃபிடன்ஸ் லேக்கோட எப்படி சொல்றது, அவுட்புட்னு வச்சுக்கலாமே. பட் கோர்ல லோ செல்ஃப் எஸ்டீம் மாதிரி ஒன்னொன்னு இருக்குது. அதுதான் கான்ஃபிடன்ஸ் டச் உடைக்குது. என்ன யோசிங்க, உங்களுக்கு தெரியும் ஆன்சர். ஆக்சுவலா ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியும். நான் அது குறித்து தான் நான் பேச போறேன் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து தான் போக போகுது. ஜெருஷா, குட் ட்ரை. லோ செல்ஃப் எஸ்டீம் நான் யோசிச்சு பார்க்கல.
ஆனா எஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை இருந்தா கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகும். பட் இன்னொன்னு இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இல்லாதவங்க கூட இந்த இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. என்ன? யோசிங்க யோசிங்க, உங்களால முடியும். ஆன்சர் நீங்களே சொல்லலாம். கிட்ட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். டவுட்னா வெரி குட்மா. கிட்ட நான் சொன்ன என் ஆன்சரோட கிட்ட வந்திருக்கீங்க. டவுட், நம்ம மேலே நம்ம டவுட் எதனால வரும்? இதையும் யோசிங்க. நான் ஒரு ஆன்சர் வச்சிருக்கேன். டவுட் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மேலே நம்மளுக்கு சந்தேகம் வருது, இது முடியுமா முடியாதா, அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன் இருக்கு. வாட் இஸ் தட்? ஆனா பொறாமையும் சேர்ந்து வந்துரும்ண்ணா. பொறாமை இல்லம்மா, பொறாமை வேற கதைமா. அதாவது நம்மளை விட நல்லா இருந்தா, இப்ப இவங்க சொன்னாங்கல்ல கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ட் ஆயிடும், அது அந்த மாதிரி ஏரியாஸ்ல ஸ்போர்ட்ஸ் படிப்பு அதுல பொறாம வரும். பொறாமலாம் எப்படி சொல்றது, விளைவுகள். ஓகேவா? நான் சொல்றது வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் அடி வாங்குறது கோரே இதுதான். இதனாலேயே நம்ம மாட்டிக்கிறோம். கான்ஃபிடன்ஸ் லேக்குக்கு காரணமே இதுதான். ஆப்போசிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு போட்டா நெட்ல எல்லாம் வராது. ஆனா இதுதான் நான் புடிச்சேன். நான் இன்னைக்கு செஷன் இருக்கலாம்னு படிக்கும் போது இதுதான், நான் இதை ஒச்சாலே போதும். வாட் இஸ் தட்? யோசிங்க. சாட்ல எல்லாம் யாரும் போடல, சாட் நான் பாக்குறது இல்ல, செஞ்சு சாட்ல அனுப்பாதீங்க எதுவும். எஸ், தெரியலையா? உங்களுக்கு தெரியலன்னா நான் வின்னு, எனக்கு 50 பாயிண்ட்ஸ். ஏன்னா இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ நான் யோசிச்சுனே இருந்தேனே அப்படின்னீங்கன்னா நீங்க தான் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நான் சொல்றேன், ஆப்போசிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஃபியர், பயம். வேர் தேர் இஸ் ஃபியர் தேர் வில் பி டவுட். புரியுதா நான் சொல்றது? வேர் தேர் இஸ், எங்கெல்லாம் பயம் இருக்கோ அங்கெல்லாம் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஐ மீன் சொல்ல வேணா, தம்ஸ் அப் அனுப்புங்க. நான் பயம்ன்ற ஆன்சர் எனக்கு தெரியும், நான் நினைச்சுக்கினே இருந்தேனா, ஆனா சொல்றதுக்கு பயமாச்சுண்ணா. யாரா இருக்கிறீங்களா ஆன்சர் கெஸ் பண்ணவங்க? யாரு இருந்தா ஆடு? ஷேரன், வெரி குட். தெரியுதா உங்களுக்கு? ஆன்சர் தெரியுமா? எல்லாம் ஆன்சர் தெரியும், தெரிஞ்சுக்கினே சொன்னா தப்பாயிடுமோன்னு தோணுதுல, அதுவே லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். அதனால நீ ஃபர்ஸ்டே தம்ஸ் அப் போட்டது வந்து கரெக்டானா? ஓகேவா? ஸோ தெரியலனா பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். கான்ஃபிடன்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் வந்து, நான் வந்து இங்கிலீஷ் மாஸ்டர் இல்ல, இங்கிலீஷ் டீச்சர் இல்ல, எக்ஸாக்டா இருந்து கூகுள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கல. நான் யோசிச்சேன், கான்ஃபிடன்ஸ் எங்கெல்லாம் அடி வாங்கணுமோ, எங்கெல்லாம் பயம் இருக்கோ அங்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்குது. நீங்க உங்க லைஃப்ல அந்த சிச்சுவேஷன்ல யோசிப்பாங்க. ஏன் ரித்திஷா சொன்னாங்களே டவுட் அப்படின்ற மாதிரி, ஏன் டவுட் பண்றோம்? நம்ம மேலே நம்ம ஏன் டவுட் பண்றோம்? பயம் தான். பயத்தோட விளைவு டவுட் ஏற்படுது, கேள்வி எழுப்புது. கேள்வியின் விளைவா கான்ஃபிடன்ஸ் லேக். ஓகேவா? ஸோ கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பயத்தை அச்சு உடையணும். அதுக்கான மெத்தட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒரு சப் கொஸ்டின் வரும். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி பயம்னே வச்சுக்க. பயம் சப் கொஸ்டின், ஏன் பயப்படுகிறோம்? அதாவது மற்ற டைம்ல எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா ஒரு சில டைம்ல மட்டும் பயந்து கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிடும். ஏன்? திங்க் பண்ணுங்களேன் நல்லா. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் வேற லெவல்ல தர மாதிரியா கலாச்சி பேசுவோம். பட் இந்த கேமரா முன்னாடி வருது, இந்த ஆடியன்ஸ் முன்னாடி வந்து நான் நிறைய ட்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா இங்க இருக்கிற நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். ஆகாஷ் 10 லிஸ்ட் படிக்கிட்டா பேர செம்மையா இருக்கு. ஆகாஷ், பைரவன், சந்தோஷ், இனியவல், ஜெருஷா, ஜெஷு, சாரன், எல்லாருமே ஆல்மோஸ்ட் 90% என் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லா புரியும், ட்ரம்ஸ் கத்துக்கும் போது ப்ராக்டிஸ்ல சூப்பரா வாசிப்பீங்க. எஸ்பெஷலா இண்டிவிஜுவல் கிளாஸஸ் அச்சு நிமிஷம் பண்ணுவீங்க. ஸ்ட்ரைட்டா எடுத்துன்னு போய் ஸ்ட்ரைட்டா ஆடியன்ஸ் கூட வேணாம், ஓகே பீட் நல்லா வாசிச்சு வீடியோ எடுக்கலாமான்னு கேமரா வச்சு வைக்கும் போது என்ன கோளாறு பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா பயம். நல்லாதான் வாசிச்சேன், அதே நான் தான் உங்க கூட இருக்கேன், கூட சுத்தி கூட யாரும் அந்த கும்பலை விட்டுருக்கு, நான் தான் இருக்கிறேன், நீங்களும் நானும். அதுக்கு முன்னாடி அதே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாசிச்சு கேமரா வச்சினோம். ஏன் கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகுது? ஏன் தப்பு பண்ணிடும்? யோசிச்சிருக்கீங்களா நீங்கன்னா? ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகுது. இந்த பதிவை யாரோ ஒரு விஷயம் நான் வாசிக்கிறத ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு பயத்தை ஏற்படுத்தி நம்ம மேலேயே நம்ம செல்ஃப் டவுட் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எழுந்து தப்பா வாசிப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள், இங்க இருக்கிற எல்லாருமே திங்க் பண்ணிக்க கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் ஃபியர். ஏன் ஃபியர்? நான் ஒரு கேள்வி கேட்டேங்க, ஏன் பயப்படுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு நான் ஆன்சர் நான் பண்றேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் யோசிச்சேன், அது இல்லாம எதனா பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஆர் ஃபியர் இஸ் டியூ டு ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஆர்டர் இல்லை, நான் சொல்றேன். லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் அவர் செல்ஃப். நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் ரித்திஷா சொன்ன அந்த டவுட் இஸ் ஈக்குவல் டு லேக் ஆஃப்
செல்ஃப் கான்பிடன்ஸ், ஓகேவா? லேக் ஆஃப் ட்ரஸ்ட். ஏய் இதுல நான் இறங்கினா கிரிக்கெட் ஆடுறோம், அச்சா சிக்ஸடா, கான்பிடண்டா இறங்கி அடிக்கிறவன் தான் தலைவன் தோனி. புரியுதா நான் சொல்றது? வந்தாரு, வரும்போது ஃபேன்ஸ் ஆகி எங்களுக்கும் தெரியும், வந்தா சிக்ஸ் கன்ஃபார்ம், சிக்ஸ் 3 6. புரியுதா நான் சொல்றது? அவர்கிட்ட இருக்கிறது அட்மோஸ்ட் டாப் மோஸ்ட் கான்பிடன்ஸ். அதுக்கு முன்னாடி என்னதான் போலர் நல்லா போட்டாலும் தோனி உள்ள வந்துட்டா எந்த போலரா இருந்தாலும் அல்லு இருக்காது. ஏன்னா இவர் அதாவது நல்ல கான்பிடென்டான போலரா இருந்தாலும் இவரு லெஜண்ட்ன்றதுனாலும் இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்ச சம்பவங்கள் அந்த மாதிரின்றதுனாலையும் இவர் உள்ள வரும்போது he makes the bowler tremble, ஒரு மாதிரி நடுக்கத்துக்குள்ள ஆயிட்டு நல்ல போலரும் தப்பு பண்ணுவான். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா அந்த போலரை காட்டிலும் தோனிக்கு அவரு மேலேயே கான்பிடன்ஸ் முரட்டுத்தனமா அதிகம், வேற லெவல். அதனாலதான் இந்த சாம்பியன். ஃபியர் எதனால வருது அப்படின்னா லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் ourselves. நம்ம மேலே நம்ம ட்ரஸ்ட் வைக்காததுனாலதான் ஒரு ட்ரஸ்ட் கம்மியாயிடுது, நம்பிக்கை கம்மியாயிடுதுன்றது. இதே தோனிய யாக்கர் போட்டு 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 நிறைய பேர் அவுட் ஆகிருக்காங்க. நிறைய பேர் இவர் வந்து T20 டெஸ்ட் மேட்ச் ஆட விட்டுக்கிறாங்க, அடிக்க முடியாத அளவுக்கு ஆகிறாங்க. யார் தெரியுமா? எந்த மாதிரி போலர் தெரியுமா? இவரை விட கான்பிடன்ஸ் அதிகமா தான் மேல தன்னுடைய ஸ்கில் மேல டேலண்ட் மேல நம்பிக்கை வச்ச போலர்ஸ் தோனியா இருந்தாலும் உட்காரவை அவரை அப்படின்ற அளவுக்கு அவரையும் ஆக்கியிருக்கிறாங்க. அப்ப பேர் போலர் இந்த அளவுக்கு டாப்ல இருப்பாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள். எதனால கான்பிடன்ஸ் ஒரு ஃபியர் வருது? லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் ourselves. ஓகே, இன்னொரு விஷயம், கெட்டிங் ரிமைண்டட் அபவுட் ப்ரீவியஸ் ஃபெயிலியர். இதற்கு முன்பாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் அதே காரியத்தை ட்ரை பண்ணிருப்போம், அந்த பயம் அந்த தோல்வி டக்குன்னு ஞாபகம் வரும் போது ஐயோ வரலப்பா. இதுக்கு முன்பாக பைபிள் எடுத்து அதே மாதிரி வந்து சர்ச்ல படிச்சிருப்போம், ஐயா படிக்க சொல்றாருன்னு ட்ரை பண்ணிருப்போம், மிஸ் இன்டர்பிரேட், அதாவது தப்பா படிச்சிருப்பேன் ஒரு வார்த்தை, எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் அசிங்கமா இருக்கும். அதன் விளைவா என்ன பண்ணுவோம்னா இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனா அன்னைக்கு சிரிச்சாங்களே நம்மள, ஐயோ படிக்க வேணாம்ப்பா வேற யாருன்னா படிக்கணும் அப்படின்றவங்க அங்கதான் உடையுது. புரியுதா? ஃபியர் எங்க வருதுன்னு? ப்ரீவியஸ் ஃபெயிலியர், ஆல்ரெடி ஒரு விஷயம் அட்டம் பண்ணிருப்போம், அந்த பயம் அந்த ஃபெயிலியர் டக்குன்னு வரும்போது பயம் உள்ள வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஏன் பயப்படுறோம்? அவர் ஏன் கான்பிடன்ஸ் அடி வாங்குதுன்னா தோத்துருவோமோ, தப்பு பண்றோமோ. ஏன் ஸ்டேஜ்ல பேச பயமா இருக்கு? தப்பா பேசிட்டா, உளறிட்டா. நீங்க சொன்னீங்களா ஸ்கூல்ல மிஸ் முன்னாடி வந்து படிக்க ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு பயமா இருக்கு. அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஏன் தப்பாகுதுன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். சொதப்பேச்சுன்னா, தோத்துட்டோம்னா வாட் இஸ் வி லூஸ் அப்படின்ற ஒரு ஃபியர். அது மட்டும் இல்லாம ஜெருஷா சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் அதை வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன், லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ப்ராக்டிஸ் இல்லாம ப்ரிப்பரேஷன் இல்லாம போனா, ப்ராக்டிஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளை விட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருக்கிறாங்க, படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளை விட நல்லா படிச்சவங்களா இருக்கிறாங்க. அந்த இதுவே லேக் ஆஃப் கான்பிடன்ஸை கொண்டு வந்துடும், கான்பிடன்ஸ் அடிவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கிறிஸ்டியன் பசங்களான நமக்கு ரொம்ப குரூஷியல் நான் சொல்ல போறது லேக் ஆஃப் ப்ரேயர். பிகாஸ் ஏன் லேக் ஆஃப் ப்ரேயர் எடுத்து வந்து கான்ஃபிடன்ஸ்ல சேர்க்கணும் தெரியுமா? பிகாஸ் prayer strengthens our core and it makes us realize that the one above us is in complete control. ஜபம் இல்லைன்னா கான்பிடன்ஸ் அடிவாங்க கிறிஸ்டியன்ஸ் நமக்கு. ஏன் தெரியுமா? ஜபம் நம்மளுடைய ஹார்ட்டோடைய அந்த கோர், அந்த கான்பிடன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், நல்லா டைட் ஆக்கி ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். எந்த விதமான கான்பிடன்ஸ் கொடுக்கும்னா, டே நீ சொதப்பினாலும் அவர் பார்த்து பாடுறாங்க, தைரியமா இறங்கு. அதை கொடுக்கறதே பிரேயர் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் தான். அது நம்ம மிஸ் பண்ணும் போது, லேக் ஆஃப் பிரேயர் இருக்கும் போது, நீங்க ஜோம் பண்ணாம போய் பாருங்க சில விஷயங்கள்ல சொதப்பும். நாங்க யூடியூப் ஷூட்டிங் அப்பெல்லாம் நாங்க பார்ப்போம், ப்ரேயர் பண்ண மறந்துட்டு நான் பாட்டு சொதப்பினே இருக்கும், மிஸ் பண்ணோம். அப்புறம் மைண்ட்லயே டக்குன்னு ஒரு ஷார்ட் பிரேயர், ஒரு 10 செகண்ட் பிரேயர் போட்டு டக்குன்னு டேக் பண்ணா சூப்பரா வந்து பிரேயர். ஏன்னா நம்ம யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும், யார் நம்மளோட டேலண்ட்டையும் மறந்து சுய பலத்துல நானே ட்ரை பண்ணி நான் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் சொதப்போம், கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகும், பிரேயர் லேக். ஓகேவா? தைரியமா இறங்கி கத்தர் பார்த்து பாருங்க நம்ம சொல்லி கொடுக்காரு பிரேயரு. அதனாலதான் பிரேயர் மிஸ் பண்ணும் போது இதெல்லாம். அது மட்டும் இல்லாம நாட் கெட்டிங் எனஃப் சான்சஸ், ரேரா ஒரு வாய்ப்பு. அதாவது டெய்லி ஒரு விஷயம் பண்றோம்னா நம்மளுக்கு பழகிடும், டெய்லி ஸ்டேஜ்ல பேசுறோம்னு வைங்களேன் பழகிடும். எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அனுமதிக்கிறாங்கன்னா ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. போன வருஷம் அன்னைக்கு பேசுறது எப்படி திருப்பி வருமா அந்த பயம் வந்து. ஓகேவா? அது ஒரு சேலஞ்ச். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், டைம் இல்லை. நம்ம இதுக்காக வரல, எதனால் பயப்படுறோன்றதுக்காக வரல, இதை தெரிஞ்சுக்கணும், இதை ரியலைஸ் பண்ணிக்கணும், செல்ஃப் ரியலைசேஷன். இந்த லிஸ்ட படிக்க வரல. அடுத்தது how to gain confidence. இந்த கான்பிடன்ஸை எப்படி நாம் கெயின் பண்ணிக்கிறது, எப்படி நாம் கான்பிடன்ஸை வளர்த்துக்கிறது, அதற்கு தான் இப்ப பதில் கத்துன்னு
போறோம், பட்டு பட்டுன்னு முடிச்சா நம்ம ஓகேவா. ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல மைண்ட்ல எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். மெயினா உங்க பேரண்ட்ஸ் இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொல்றேன், they always want victory. பேரண்ட்ஸ் கெட்டவங்க இல்ல, பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்கன்றதுனால நான் சொல்றேன். உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க தோக்கத்து பிடிக்காது, நீங்க தோத்தா அவங்க தோத்தாம. அதனால ஒரு பேரண்ட் வாயில இருந்து இது வருது லேஸ் அல்ல, ஆனா என்ன மாதிரி ஆளுகிட்ட இருந்து வரும். ஏன்னா தோல்வி இல்லாமல் எதுவுமே கத்துக்க முடியாது. டோன்ட் பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹவு டு கெயின் கான்ஃபிடன்ஸ். டோன்ட் பி அஃப்ரைட் அபவுட் ஃபெயிலியர். தோக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம். புரியுதா நான் சொல்றது? கான்ஃபிடன்ஸ் எப்படி நான் வளர்த்துக்கலாம், நான் ஸ்டேஜ்ல போய் எப்படி நான் கான்ஃபிடண்டா பேசலாம். வளர்னா பரவாயில்லன்னு போய் பேசுறான், ஃபர்ஸ்ட் பாயிண்டா தான் சொல்றேன். வளர்னா பரவாயில்ல, அசிங்கப்பட்டா பரவாயில்ல, தோத்தா பரவாயில்ல, சொதப்புனா பரவாயில்ல. புரியுதா? விளையாட போன கிரிக்கெட்டு கான்பிடன்ஸ் லேக்கா இருக்கு, உள்ள இறங்கும் போதே கேப்டன் தோல்ல தட்டிடே அவுட் ஆனா பரவாயில்ல, போய் ஆடுறா, தில்லிக்கு குத்துன்னு ஆடுறா, அப்புறம் பேட்டை விடுறா, பட்டா 6 வரலன்னா அவுட், வா பாத்துக்கலாம் அடுத்த பேட்ஸ்மேன். அந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்களா கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆளுன்னு, அது போல டேய் தோத்தா பரவாயில்ல போனா பாத்துக்கலாம், படிச்சதப்ப எழுது, நல்லா வந்தா ஓகே, வரலையா பரவாயில்ல, என்ன இருக்குதோ பாத்துக்கணும் சொல்றதுக்கு ஆள் இருந்துச்சு. அந்த ஃபெயிலியர் நம்ம ஏன் தெரியுமா பயப்படுறோம், அந்த பயம் ஏன் தெரியும் மெயின் காரணம், ஃபெயில் ஆயிட்டோம்னா சொதப்பிச்சுன்னா. இந்த செஷனுக்கு நான் கான்ஃபிடன்ஸ் இல்லாம வந்தா எப்படி தெரியுமா வரும், ஐயோ நம்மள ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆளுங்களா இருப்பாங்க, பசங்களுக்கு நம்ம தப்பா சொல்லி கொடுத்தோம்னா, பசங்களுக்கு நம்ம இதெல்லாம் எந்த ரெஃபரன்ஸ், அதெல்லாம் பயந்தாலே கதை முடிஞ்சு போதே, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வரேன், தப்பா சொல்லிட்டேன்னா பரவாயில்ல, அடுத்த செஞ்சு வந்துமா அந்த பாயிண்ட் தப்பா சொல்லிட்டேமா, அது வந்துடு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ஆனா சொல்ல வேண்டியதுதான், டோன்ட் பி அஃப்ரைட் டு ஃபெயில். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் வின் பண்ண சொல்றாங்க. வின்னிங் இஸ் குட், பட் ஃபெயிலியர் வில் டீச் யூ a lot. ஃபெயில் ஆகிறது தப்பு, ஐ மீன் தோல்வி நிறைய நல்பாடங்களை கற்றுக் கொடுக்கும். தோல்வி மாதிரி ஒரு பெஸ்ட் டீச்சரே இல்லை. வின்னிங், எஸ் வின்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் தோல்வி நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும். தில்லுக்கு துட்டுன்னு இறங்க, எவன் ஒருத்தன் தோல்வி பெற, எவன் ஒருத்தன் ஃபெயில் ஆக ரெடியா இருக்கானோ அவன் சக்சஸ்க்கு ரெடியா இருக்கான். புரியுதா? எவன் ஒருத்தன் தோத்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு இறங்க ரெடியா இருக்கானோ அவன் தான் சூப்பர் கான்பிடென்ட். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, யார் நினைச்சாலும். ஏன் தெரியுமா? என்ன பண்ண முடியும், எதுக்கு பயப்படுறோம், தோத்துருவானு. தோப்பன் தான் தெரிஞ்சுதானே இறங்குனேன், தோத்தா பரவாயில்லன்னு தானே இறங்குனேன். என்ன பண்ண முடியும் அந்த நபரை? இல் பி லைக் ஸ்டார்ம். நம்மளோட எல்எஸ்டி டீம் மாதிரி ஸ்டார்ம், புயல் மாதிரி சும்மா கல்லு மாதிரி இறங்கும். அவன் பார்க்கும் போதே பயம். தோனி நேற்று டக் அவுட் ஆயிருந்தாருன்னு வைங்களேன், பிரச்சனையே இல்லை, அடுத்த பேட்ஸ்மேன் வந்து அடிக்க போறான். அதுதான் பயமே. எதிர் டீமுக்கு என்ன பயம்னா, இந்த ஆளு வந்து லாஸ்ட்ல வந்து இறங்குறான், வந்து காட்டா மாதிரி வீச போறான் பேட்டை. அங்கதான் போலர்ஸ் டென் டு மேக் மிஸ்டேக். புரியுதா நான் சொல்றது? ஹார்திக் பாண்டியா அது வரைக்கும் நல்லா தான் போட்டிருந்தாரு, தோனி இறங்குற வரைக்கும் இறங்குனாரு, கதை முடிஞ்சு போச்சு. என்ன விஷயம்னா, அவருடைய கான்பிடன்ஸ் ஐயரு தோத்தா பரவாயில்னு ஒருத்தர் இறங்குறான், இன்னொருத்த வந்து பாலை கையில வச்சுக்கின்னு தோனிக்கு லைட்டா லைன் மிஸ் ஆச்சுன்னா 6 பயத்துல போறான், கதை முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் வித்தியாசம், ஓகேவா? ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் டு ஃபெயில். இத்தனை நாள் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, அதுக்குன்னு படிப்புல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு என் பேர சொல்றாதீங்க. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நெட் பேக் எல்லாம் போட்டு உங்களை அமைச்சுக்கிறாங்க. நான் சொல்றது வந்து படிப்பு மாத்திரம் இல்லை, படிப்பிலையும் கூட அந்த ஜோன்ல இருந்தீங்கன்னா, நான் மக்குறேன், நான் படிப்பே வரமாட்டேங்கன்னா ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ணி அட்டம் பண்ணியாரு. உங்களுக்கு சப் பாயிண்ட்ஸ் வேற வரும், ஓகேவா? ஒரு நாள் அப்படியே பிடிச்சிக்க கூடாது. நீங்க எந்தெந்த இடத்துல லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறீங்களோ தோத்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கீப் ட்ரைங், பழக வந்துடும். செகண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். எப்படி? ஃபர்ஸ்ட் உன்னை நீ நம்பு, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், நான் ட்ரம்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, டேய் நீ சூப்பரா பண்ணுவடா, நீ கலக்குவடா, நீலாம் வேற லெவல்ல வருவடா அப்படின்னு கான்பிடென்டா ஷோர் ஷார்ட்டா சொல்ல. விவேகா ஒரு ஆளை தவிர உலகத்துல யாருமே சொல்ல. everybody had doubt, but only my mentor had confidence on me. You can do it better than anyone else. நீ செம்மையா பண்ணுவேன் பார். நானே டவுட், என்ன போய் நம்ம கதை தான் நமக்கு தெரியும், இல்லம்மா இது வேறம்மா பண்ணுமா போது, அதுக்குதான் அந்த ஆள் தேவை பாருங்களேன். ஒரு குரூஷியலான ஒரு மென்டார் மாதிரி ஒரு பர்சன் தேவை. நம்மளுக்கே தெரியாது, நம்மளே லேக் ஆஃப் பண்ணுங்க. நான்லாம் என்னக்கா உன்ன ஓடுது, ட்ரம்ஸ் கிளாஸ்ல தான் ஸ்கோர் உன்ன வரைக்கும் 5 வருஷம் ஆகுது. ஆனா நான் எதுலையுமே கத்துக்கல, எதுவுமே ப்ரோ இல்லை, நான் ட்ரெயின்ட் இல்லை. இப்பயுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட கலக்குறானுங்க, வேற லெவல்ல வாசிக்கிறானுங்க. ஆனால் மாஸ்டர் யாரு? நம்ம தான். ஏன் கான்பிடன்ஸ் கெயின் பண்ணுறாங்க என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன நான் நம்பினேன், நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த தருணங்கள். உன்னால முடியுமா, இவ்வளவு ஃபீஸ் வைக்கிறிய, ஃபீஸுக்கு நீ தகுதியா, அந்த மாதிரி கேள்வி நான் தகுதி இல்லதான். ஆனாலும் என்ன நான் நம்புறேன், ஸ்டூடெண்ட் சேருவாங்க. 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல, யாரெல்லாம் அப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஸ்டூடெண்ட் ஜெருஷாலாம்
35 ஸ்டூடெண்ட் நான் எதிர்பார்த்தது எவ்வளவு தெரியுமா? அவங்க முன்னாடி சொல்றதுக்கு 5 பேர் வந்துட்டா நான் வின்னு. அப்படிதான் இறங்குது. 35 அனௌன்ஸ்மெண்ட் போடுறோம், ப்ளீஸ் ஸ்டாப் ரெஜிஸ்ட்ரிங், ஸ்லாட்ஸ் ஆர் ஃபுல். எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா இது? ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒரு மென்டார் எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுடைய சவுண்டை தாண்டி என் மனசுல இருந்து ஒண்ணு சொல்லணும், டேய் நம்பு, உன்னை நம்பு, கத்திர நம்பி இறங்கு, கிளிக் ஆகும் அப்படின்னு இறங்குறோம்ல. இறங்குற வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க, செம்ம பயம். நம்மளுக்கு எல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஃபீல்ட் ஆச்சு. இறங்கி உள்ள இறங்கி அந்த பசங்க கூட சேர்ந்து வைப் பண்ணும்போது 1 மந்த்லயே புடிச்சிட்டேன் மேட்ரு. இதுதான் நம்ம ஃபீல்டு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்கும் கான்பிடன்ஸா ஓடுது. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் உன்னை நீ நம்பணும். இந்த உலகத்துல நல்லா செல்லுங்களா, நல்லா கேட்டுக்கோங்க மைண்ட்ல, உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க. புரியுதா? இப்ப நம்பலாம், வேற ஒரு விஷயத்துல நம்புவாங்களா தெரியாது. ஆனா உன்னை நம்பக்கூடிய ஒரு நபர் இருந்தா அது காடு, அதுக்கப்புறம் நீ தான். உன்னை நீ நம்பியே ஆகணும். கஷ்டமா இப்போ 600க்கு 550 எடுத்துருவாமான்னு பார்த்தாலும் இதே சொல்லுகிறேன்னு சொல்லதான் மக்கள் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது எப்படி எடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் whom we need to trust is myself. நான் என்ன நம்பணும், நீங்க உங்களை நம்பிதான் ஆகணும். நீங்க நம்பினாதான் 550 எடுப்பேன்னு ட்ரஸ்ட்ல படிச்சாதான் 550க்கு படிப்பேன். எப்படியும் போட்டுக்கோன்னு படிச்சா வேஸ்ட். அப்படி 550க்கு டார்கெட் பண்ணி ரிசல்ட்ல 500 or 450 தான் வந்தா கூட பரவாயில்லன்ற, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கத்துக்குது. டோன்ட் பி அஃப்ரைட் அபவுட் ஃபெயிலியர். ஓகேவா? 550க்கு நான் டார்கெட் பண்ணேன், ஓங்கி அச்சேன் டோர்னமெண்ட்ல. இப்போ டோர்னமெண்ட் ஓங்கி ஃபர்ஸ்ட் பாலே 6 அச்சேன். லாங்ல கேட்ச் பிடிச்சிட்டான், லாங் பவுண்டரி லைன்ல அப்படியே எகிரி பிடிக்கிறான். ஒரு சொட்டு கூட நான் ரிக்ரெட் பண்ணல. ஏன் தெரியுமா? ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். என் மேல செல்ஃப் டவுட் இல்லை, ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரோக் வச்சுக்கூட ஏன்டா அடிக்கிறேன்லாம் இல்லை, இப்படிதான் போனாலே ஒரு ஓவர் தான் இருக்குது, அடிக்கணும்னா அடிக்கிறேன், ஃபுல் என் பவர் அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். பால் பேட்ல மீட் பண்ணி மேல போனதுக்கு அப்புறம் காத்து அடிச்சா உள்ள போயிடும், காத்து கொஞ்சம் கம்மியா இருந்தா கையில போய் விழுந்துடும், இவ்வளவுதான். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் உன்னை நீ நம்பு, உன்னால 6 அடிக்க முடியும்னு நம்பு. உன் கரியர்ல 6 அடிக்க முடியும்னு நம்பு. உன் எஜுகேஷன்ல 6 அடிக்க முடியும்னு நம்பு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்னு நம்பு, பாஸ் ஆவேன்னு நம்பு, டாப்ல வருவேன்னு நம்பு, வாழ்க்கையில உருப்படுவேன்னு நம்பு, உன் டேலண்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவேன்னு நம்பு, நீ ஷைன் ஆவன்னு நம்பு, பெரிய ஊழியக்காரனாவ பெரிய ஊழியக்காரியாவன்னு நம்பு, நல்ல சிங்கர் ஆவன்னு நம்பு, நீ லெஜண்ட் ஆவன்னு நம்பு. புரியுதா நான் சொல்றது? நம்மளாம் சாதாரண நபர்களாக படைக்கப்படவில்லை. ஏசப்பா நம்மள லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல படைக்கப்பட்டிருக்க. ஒரு தாவீது மாதிரி, ஒரு எஸ்தர் மாதிரி, ஒரு டெபோரா மாதிரி, ஒரு ரூத் மாதிரி, ஒரு ஆப்ரஹாம் மாதிரி, ஒரு ஐசக் மாதிரி, ஒரு ஜேக்கப் மாதிரி, ஒரு ஜோசப் மாதிரி, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி, ஒரு பீட்டர் மாதிரி, ஒரு பால் மாதிரி, ஒரு ஜான் மாதிரி, பெரிய பெரிய தலைவர்களா நாம் ஆகிற அளவுக்கு நம்மளுக்குள்ள ஸ்டஃப் இருக்கு. இதை நீ நம்பணும். ப்ரூஃப் என்னன்னா, ப்ரூஃப்லாம் இல்ல, ப்ரூஃப் காட்டினாதான் நம்புவியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆமேன்னு சொல்ல கத்துக்கும். ஆமேன், ஆமா நான் பெரிய ஆளா ஆவேன், ஆமேன்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஆமேன்லயே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். புரியுது நான் சொல்றது? நம்மளுக்குள்ள ஒருத்தர் சொல்லுவோம், ஆமேன் நான் ஆமேன்ட்ட நீ பெரிய ஆளா? ஆமாண்டா, நம்ம நம்பலன்னா யாரும் நம்புவா? அங்க ஆரம்பிக்கும். ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்க நம்பலன்னா நம்மள நம்புறதுக்குலாம் அம்பானி வர மாட்டாரு, நமக்கு தெரிஞ்சே ஆரம்பிக்கும். மக்கள் எப்ப நம்ம நம்மள நம்புவாங்க? ப்ரூவ் பண்ண நம்புவாங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ஒரு நபரை தவிர என் மேல அவ்வளவு கான்பிடன்ஸ் செலுத்த ஆள் இல்ல. 1 மந்த்ல எல்லாரும் வந்துட்டாங்க. கான்பிடன்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. யாரு நம்ம மேல சந்தேகப்பட்டது, உனக்கு இவ்வளவு ஃபீஸ் ஓகேவாடா, நீ எத்தனுமே இவ்வளவு ஃபீஸ் வைக்கிறிய, உன்னெல்லாம் நம்பி சேருவாங்களாடான்னு சொன்னவங்க 1 மந்த்ல சொல்றாங்க ஃபுல் டைம் ஆகிடுது, ஃபுல் டைம் ஆகிடு. அவ்வளவுதான், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சரிதா? மக்கள் அந்த கூட இருக்கிற கான்பிடன்ஸ் எப்ப சேரும்னா, நீ ப்ரூவ் பண்ணும்போது ரிசல்ட் காட்டும் போது வருவாங்க. அது வேற கூட்டம், அவங்கள விட்டுருங்க. அவங்க தப்பானவங்களா இல்லை, அவங்க பார்த்தா நம்புவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மள நம்ப வேண்டியது நான். மனசாட்சி சொல்லும், டேய் சொன்னல அன்னைக்கு மட்டும் நீ உன்னை நம்பல, சொதப்பிருக்கா இருக்கு, எப்படி வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி. ஓகே, 3வது முக்கியமான விஷயம், சேலஞ்ச் ப்ரீவியஸ் ஃபெயிலியர்ஸ். முன்னாடி தோல்வி விட்டுருப்பீங்களே, ஏதோ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் சொதப்பி இருக்கும், மொக்க வாங்கியிருப்போம், பல்ப் வாங்கியிருப்போங்க. ப்ரீவியஸ் ஃபெயிலியர்ஸ் ஞாபகம் வந்தா சேலஞ்ச் பண்ணுங்க. அந்த சேலஞ்ச் பண்ணிட்டு அதை பார்த்து சொல்லுங்க, டேய் அன்னைக்கு தான் தோத்தேன், நான் வின் பண்ண போறேன் சொல்ல கத்துக்கணும். கண்ணை பார்த்து அந்த ப்ரீவியஸ் ஃபெயிலியர், இதுக்கு முன்பாக நாம் தோற்ற அந்த காரியம் ஞாபகம் வருமா, அது கண்ணை பார்த்து, டேய் ஆமா அன்னைக்கு இதே விஷயம் சொதப்பிச்சு தோத்தேன், இனி நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு கான்பிடன்டா சொல்லும் போது அவுட் ஆஃப் கிரேஸ், கிருபையினால நாம் வெற்றி பெற வாய்ப்புகள் அநேகமா இருக்குது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வசனம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்குது. His grace is new every morning. அப்படி இருக்கிற பட்சத்துல
ஆமா அன்னைக்கு நான் தோத்துட்டேன், மேபி தட் வாஸ் நாட் மை டே. இன்னைக்கு கிருபை நியூ, ஐ ஹாவ் அ நியூ கிரேஸ், ஐ ஹாவ் நியூ கான்ஃபிடன்ஸ், வை நாட், ஐம் கோனா வின் டுடே. அந்த அந்த ஆட்டிடியூட்ல அந்த அப்ரோச்ல தான் நம்ம போகணும். மேபி லாஸ்ட் டைம் இதே மாதிரி நான் ஒரு டாபிக் எடுக்கும் போது சொதப்பி இருக்கலாம், உளறி இருக்கலாம். இன்னைக்கு வேற ஃப்ரெஷ் டே தானே, அது ஞாபகம் வரும் தான், அது ஹியூமன் டெண்டன்சி. மைண்ட் ரிமைண்டர் அனுப்பிட்டு அன்னைக்கு சொதப்பிச்சு பார்த்து பேசு அப்படின்னு தோணும். இன்னைக்கு வரும்போது அதெல்லாம் வந்துரு, நீ ஃப்ரெஷ் டே, நியூ கிரேஸ், ஆண்டவரே இன்னைக்கு பாத்துக்கோங்க செஷன். அந்த கான்ஃபிடன்ஸ்ல பேசினாதான் நான் பேசுற வார்த்தைகள் உங்களை இன்ஸ்பயரே பண்ணும். அப்படி இல்லாத பட்சத்துல வண்டி ஒரு அடி நவராது, எப்பதான் முடியும் டைமை பார்த்துன்னு இருக்கீங்க, வாட்ச் புரியுதா? ஸோ அந்த நியூ கிரேஸை இன்ஹெரிட் பண்ணி கெயின் பண்ணி நியூ விக்டரிக்கு நேரா நீங்க ஃபுல் ஹோப்ல இறங்கணும். எப்படி ஃபுல் ஹோப்? ஹாஃப் ஹோப், ஹாஃப் ஹார்ட் எல்லாம் இல்ல. இறங்கினா ஃபுல்லா பேட்டை விட்டுரு, பட்டா போட்டோ எல்லாம் கேட்ச் மாட்டோம், பாதில நிறுத்திட்டாலும் கன்ஃபார்மா கேட்ச் மாட்டோம் தான். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன். ஓகேவா? மெயினா ஜெருஷா ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லுது, ப்ரிப்பேர் வெரி வெல், ப்ரிப்பேர் இன் அட்வான்ஸ். அதாவது லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் முக்கியமான காரணம் ப்ராக்டிஸ் இல்லாதது, ப்ரிப்பரேஷன் இல்லாதது. படிக்கிற பசங்க எவ்வளவு சீக்கிரம் படிக்க முடியுமோ படிச்சிருங்க. நானா ஸ்கூல்ல படிப்பு, காலேஜ்ல எல்லாம் படிப்பு இல்லை. ஓகேவா? ஸ்கூல்ல ஒரு 10th வரைக்கும் நல்லா படிச்சேன், அதுக்கப்புறம் ஹெல்த் ரீசன்ஸ் அப்படி இப்படியும் வாங்கி அதே ஸ்போர்ட்ஸ் பக்கம் மைண்ட் தெரிஞ்சு, அதனால படிப்பு கம்மி, மற்றபடி அது ஒன்று. ஓகேவா? ஆனா டீசென்டான ஸ்டூடெண்ட் தான். என்ன பண்ணுவேன்னா பயம் அதிகம் கொஞ்சம். ஒரு நிமிஷம். என்ன பயம் அதிகம்னா, கையில் கீழே ஆயிட்டா வீட்டுல போட்டு பொழுதுருவாங்கன்ற பயம் அதிகம்ன்றதுனால ப்ரிப்பேர் வே ஹெட், ரொம்ப வழியா பத்துருவேன். இப்போ எப்ப படிப்போம்? டெஸ்ட் வச்சா படிப்பத நம்ம அப்படிலாம் இல்லை. மிஸ் பாடம் எடுக்கும் போது நல்லா ஷார்ப்பா கவனிச்சுக்குது. ஏன்னா என்ன பத்தி தான் பேச, பாடம் எடுக்கும் போதே செம்ம டாக்டேட்டிவ். நான் ஒரே கம்ப்ளைண்ட் தான் வரும் ஸ்கூல்ல, பேசினே இருக்கிறான் சார், மேம் சார், அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க, பேசிக்கினே இருக்கிறான். படிப்புல எல்லாம் குறையே இல்லை, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், செகண்ட் ரேங்க் எடுக்கிறான், அதெல்லாம் வந்து பேசிக்கினே இருக்கிறான். இவன் பேசினே இருக்கிறானா இவன் பச்சிடறான் மேடம். ஆனா கூட ஒண்ணு இருக்குதுல்ல, இவன் கூட ஃப்ரெண்டு, அவன் இவன் கூட பேசி அவன் ஃபெயில் ஆயிடுவான், தான் பிரச்சனை எங்களுக்கு. அந்த மாதிரி பேச அதெல்லாம் இருக்கும், பண்ணலாம். பாடம் எடுக்கும் போது நல்லா ஷார்ப்பா லேசர் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? மிஸ்ஸுங்களுக்கு எல்லாம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா மார்க் எடுக்கிறது நல்லா என்ன கவனிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. அது போல ப்ரிப்பரேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எப்போ எக்ஸாமுக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க அந்த ஜேர்னிலே இல்லைன்னு அர்த்தம். ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, கிளாஸ் எடுக்கும் போது எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ. இப்ப எல்எஸ்டில நான் சொல்றேன், லாஸ்ட்ல அண்ணா ஒரு கேள்வி கேட்பேன், யார் யாரெல்லாம் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லி, இந்த பதில் சொல்றதுக்காக நீங்க எல்எஸ்டி செஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பதிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் பண்ண அட்டன் பண்ணி இல்லைன்னா போன்ற ஆட்டிடியூட்ல நான் செஷன் நடத்தி லேசர் ஃபோக்கஸ்ல ஷார்ப்பா. சில பேர் இன்னும் நோட்ஸ் எல்லாம் வச்சுன்னு, இந்த நோட் பேட் எல்லாம் வச்சுன்னு கவனிக்கிறீங்க தெரியுமா? லெஜெண்ட். ஏன் தெரியுமா? இந்த வயசுலயே இவ்வளவு டிசிப்ளின், இவ்வளவு லேசர் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா உன்னை யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த ஃபீல்டுல நீ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ வேற லெவல்ல பெரிய ஆள் ஆகும். ஆனால் இந்த டைம்ல செஷன் ஒரு பக்கம் பயன் இருக்கும், ஸ்விட்ச் டேப் பண்ணி மெசேஜ் பண்றது, டேப் ஸ்விட்ச் பண்ணி மற்ற காரியங்கள் நடக்குதுன்னா அது ஒன்றும் கொலை குத்தம் இல்லை, ஃபோக்கஸ் அஃபெக்ட் ஆகுது. நான் வேற எதுவும் இல்லை, தப்பு அப்படிலாம் சொல்ல, ஜட்ஜ் பண்ணல அவங்க கொலை பண்ணுறதுக்கு. இந்த ஒரு லேசர் ஃபோக்கஸ்ல ஒருத்தர் கவனிக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் இன்னொரு நபர் அந்த டேப் ஸ்விட்ச் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கின்னு டைவர்ட் ஆகுறவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, 1 hour ஒரு விஷயத்துல தர முடிஞ்சவங்களுக்கும் 1 hour நிறைய விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கும் உண்டாகுது. இவங்க அதிகமா ஷைன் ஆவாங்க, இவங்க வந்து லேட்டா ஷைன் ஆவாங்க, இல்லைன்னா ஷைன் ஆகாம போறதுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரிப்பேர் வெரி வெல், ப்ரிப்பேர் ஏர்லி. நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ரெஷர்ல ப்ரிப்பேர் ஆகிறது வேற கதை. ஏர்லியா ப்ரிப்பேர் ஆகும், கூலா இருப்பான். நாளைக்கு எக்ஸாம் தான், எங்கன்னு போகட்டும், நான் எப்பயோ படிச்சேனே, அந்த நெக்கல் அந்த தெனாவட்டு வேணும் நம்ம கிட்ட. அது இல்ல. இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நான் ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சொல்லுங்களா, அதான் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்கூல் டேஸ்லாம் ஏர்லி ப்ரிப்பரேஷன் சூப்பர் கூலா ஜாலியா விளையாண்டு இருப்பேன். எக்ஸாம் தான் அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் இருந்தா என்ன இல்லைன்னா எப்படியோ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வந்தேன். காலேஜ்ல உள்டா, நாளைக்கு சம்பளம் இன்னைக்குதான் பொறுத்து, இதுல இப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் இப்படி ஒரு டாபிக் இருக்குன்னு தெரியாதடா. அந்த 2 ப்ரெஷர் தான் சந்திச்சது நான் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். ஏர்லி ப்ரிப்பரேஷன் give you lots of peace. அப்பாடா அப்படின்றது எக்ஸாம் பதட்டத்துல படிக்கிறதுக்கும் பயத்திலேயே நிறைய தப்பு பண்ணுவோம், நிறைய டாபிக்ஸ் விட்டுருவோம். ஓகேவா? சொதப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு.
வாட் எவர் யூ டூ ரூல் ஓவர். நான் என் ட்ரம்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா தெரியுதா இருந்தாலும் பரவாயில்ல ப்ராக்டிஸ் பண்ணு, ரூல் ஓவர். உன்ன மாதிரி அந்த பீட்டை யாராலையும் மாத்த முடியாது. நான் சொல்லணும், இன்னைக்கு இவன் எல்லாம் போயிட்டானே, இந்த தம்பி ஒரு இந்த தங்கச்சி நல்லா தான் வாசிச்சானா, இன்னைக்கு அவன் இருந்திருந்தான்னு வைங்க, அந்த பொண்ணு இருந்துச்சுன்னு வைங்க, வேற லெவல்ல வாசிடும். அப்படி வரணும் பேரு. புரியுதா நான் சொல்றது? நம்ம இல்லாத போது நம்மளை பத்தி பேசணும், அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து வரணும். அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஒரு டீம்ல ஆடுறீங்க, நீங்க இல்லைன்னா உங்களை மிஸ் பண்ணணும். ஓகேவா? நெல்சன் நான் இருந்தா அந்த மேட்ச் வின்னுப்பான் அப்படி சொல்லும். நல்ல நல்ல நெல்சன் நான் இல்ல, அவன் வந்து நானே பாலை வேஸ்ட் பண்ணிருப்பான்னு ஏதோ தப்பு பண்றேன் நான். சரிதா? யூ வில் ஸ்டீல் த ஸ்டேஜ். எப்பனா ஏர்லி ப்ரிப்பரேஷன். யார் ப்ரிப்பேர் வெரி வெல், யார் நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்களோ, கான்பிடென்ட்டா உள்ள இறங்கி சும்மா யூ வில் ஸ்டீல் த ஸ்டேஜ். நேற்று தான் பார்த்தேன் இல்லையா, டோனி எக்ஸாம்பிள் நிறைய யூஸ் பண்றாங்க. நேற்று நைட்டு பார்க்கும் அந்த மாதிரி வந்தாரு. 6-6-6-2 4 பால் 20, சிஎஸ்கே 1/20 ரன். இந்த 20 ரன் வித்தியாசம் ஒரே ஒரு நபரால இதானது. ஏன் அவ்வளவு ப்ராக்டிஸ், அவ்வளவு ப்ரிப்பரேஷன்? ஏன்பா எல்லாருமே இன்டர்நேஷனல் மேட்ச் ஆட்டு வராங்கப்பா, தோனி மட்டும் தான் ஒரு வருஷம் கழிச்சு வராரு ஃபீல்டுக்குள்ளவே. எப்படி அந்த அடி அடிக்க முடியுது? ப்ராக்டிஸ். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வராங்க, டீப் ப்ராக்டிஸ், நல்லா ஸ்ட்ராங் ப்ராக்டிஸ், அடி 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 சிக்ஸர் ப்ராக்டிஸ் பண்ணி கிரவுண்டுல வந்தா சொல்றான். ஓகே, லாஸ்ட் ஒரு சில விஷயங்கள். நெவர் எவர் வரி அபவுட் தி ஆம்பியன்ஸ் ஆர் தி அட்மாஸ்பியர். உங்களை சுற்றி இருக்கிற நபர்களையும் உங்களை சுற்றி இருக்கிற சூழல், ஓகேவா, உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ், அந்த அட்மாஸ்பியரை பார்த்து பயப்படாதீங்க, என்வைரன்மெண்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கான்பிடென்ட்டா இறங்கிடுங்க கிரவுண்ட். ஐ மீன், போய் பேசுறீங்களா ஸ்டேஜ்ல, தனியா இருக்கிறேன் நான் கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசுறேன்னு நினைச்சு மைண்டை செட் பண்ணி போய் பேசும்போது, இனியவல் சொன்ன மாதிரி கிளாப்ஸ்லாம் வரும்போது கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிடும். ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகிறதுக்கு முன்பாக ஸ்டேஜ் யாருமே தனியா இருப்பேன், நான் மட்டும்தான், என் மைக்கும் நானும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத மைண்ட்ல நினைச்சு சுட்டு யாருமே இல்லைன்னா எந்த அளவு கான்ஃபிடன்ஸா இறங்கி அடிக்கும். அந்த மாதிரி இறங்கி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிடும். எதனால ப்ரெஷரு? சுற்றி உள்ள மக்களோட ப்ரெஷரை உள்ள எடுத்துக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். லெஜண்ட்ஸோடைய ஒரு இது ப்ரெஷரை டோக்கன் பண்ணிக்க மாட்டாங்க. தோனி எல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். விராட் தோனி எல்லாம் ப்ரெஷர் ஆஃப் பீப்புள், ப்ரெஷர் ஆஃப் நாய்ஸ். இதெல்லாம் சொதப்பிட்டோம்டா, இவனா எனக்கு அவருப்பட, இவனா சும்மா பேசுவான், செயல்பட மாட்டான்டா, அதுல கேட்டே இல்லை. அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் ஓரக்கட்டு, அதெல்லாம் ப்ரெஷர் ஓரக்கட்டு. ப்ரெஷர் ஆஃப் அப்ரிசியேஷன் கூட வரக்கூடாது. ப்ராசஸ்ல இருக்கும்போது அப்ரிசியேஷன் மைண்டுக்குள்ள நிறைய போகக்கூடாது, சொதப்பிட வாய்ப்பு இருக்கு. ப்ரெஷர் ஆஃப் கிளாப்ஸ் எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு இதெல்லாம் உள்ள எடுத்துக்கணும்னா வேலையே நடக்காது. எதுக்கு உள்ள போறோம்? ஒரு டாஸ்க் செய்ய, ஒரு ஸ்பீச் பேச, ஒரு வசனத்தை படிக்க, ஒரு மெசேஜ் கொடுக்க, ஒரு பாட்டு பாட போறோங்க. அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. அதை மட்டும் ஸ்ட்ராங்கா மைண்ட்ல செட் பண்ணி நான் போறேன், இதை செஞ்சுட்டு வந்துடுறேன். அதை தவிர உலகத்துல எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங் அட் பிரசன்ட். இப்ப நான் இந்த செஷன் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இது மட்டும் தான் வரும். சைட்ல நோட்ஸ் இருக்கு, ஸ்விட்ச் டேப்ல நோட்ஸ் பார்த்து நான் பேசுறேன். இது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கும். மேல ஒரு இன்ச் இப்படி ஸ்வைப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஐயோ என்ன மேட்ச் பத்தி ஏதோ போட்டுக்கிறாங்கன்னு கதை முடிஞ்சு போச்சு. மைண்ட் எல்லாம் கேப்டன் மெசேஜ் பண்ணிக்கிறாரு இந்த வாரம் நம்பர், எதுவுமே வேலையாவாது. அதனாலதான் அந்த லேசர் ஃபோக்கஸ் தான் ஒரு மனுஷனை சாதாவா லெஜெண்டா அப்படின்னு ஆக்குது. ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப 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 முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபவ் ஆல், எல்லாவற்றையும் காட்டலாம்னா நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செய்யறேன், ஆனாலும் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்குதுன்னா சீக்ரெட் மந்த்ரா ஒண்ணு இருக்குது. ரகசிய மந்திரம் என்ன அப்படின்னா ஜபம் ஜபம் ஜபம். above all pray and ask help from Holy Spirit. Ask the Holy Spirit to rule over you completely. பாருங்க, நிறைய பேர் உலகத்தான கிடைக்காத ஒரு பெரிய கிருபை, பெரிய கிஃப்ட் எப்படி சொல்றது தெரியுமா? இப்ப நம்மளும் இன்னொரு நபரும் ஒரு போட்டிக்கு போனோம்னா நம்ம ஆல்ரெடி ஹையர் அட்வான்டேஜ்ல இருக்கு. ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மற்றவங்களுக்கு அது இல்லை. ஆனா அவன் வின் பண்றான், நம்ம தோத்துறோம்னா காரணம் பெரும்பாலும் என்ன இருக்கு அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் மேல முழுசா சார்ந்து கொள்வதில்லை. நம்மளுடைய டேலண்ட் மேலும். நான் செல்ஃப் பிலீஃப் சொன்னேன், அது நல்லது. அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் ஒண்ணு இருக்கு. ஐ மஸ்ட் டிக்ரீஸ் அண்ட் ஹி மஸ்ட் இன்க்ரீஸ். ஆண்டவரே, ஐ எம் ஃப்ரெஜைல், ஐ கேன் ஃபெயில். நான் தோற்கக்கூடிய நபர், நான் சாதாரண ஒரு மனுஷன், என்னை விட டேலண்ட் ஆனவங்க கூட இறங்கலாம். இதெல்லாம் ரியாலிட்டி. ஆனாலும் உங்க கிருபை இருந்துச்சுன்னா நான் சக்சஸ் ஆக முடியும்.
உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. திஸ் இஸ் வை ப்ரேயர் இஸ் நீடட். ஓகே, ப்ரேயர் வந்து நீங்க உங்க பேரண்ட்ஸ்னாலே உங்க சர்ச்னாலே அதை வந்து ஒரு சாங்கி மாதிரி ஆகிட்டாங்கன்னா ஐம் வெரி சாரி, தட்ஸ் நாட் ப்ரேயர். ப்ரே பண்ணலாம் தோத்துருவா அப்படின்னு ப்ரேயர் பண்ணாமலும் ஜெயிக்கலாம். ஓகேவா? கடவுள் அறியாதவங்களாம் ஜெயிக்கிறானே. விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரேயரை வந்து ஒரு ஆக்சஸும் இந்த ஹோலி ஸ்பிரிட்ன்ற ஒரு பெரிய வரத்தை, ஒரு பொக்கிஷத்தை நம்ம ஒரு ஸ்ட்ராங் பெஸ்ட் ஃப்ரெண்டா யூஸ் பண்ணி பயமா இருக்கேப்பா. நேற்று செம்ம மெசேஜ் ஒன்று டெலிவர் பண்ண சர்ச்ல. மெசேஜ் டெலிவர் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ப்ரிப்பரேஷன்ல சூப்பர் டூப்பர் ஹிட், கோனா பி லைஃப் சேஞ்சிங் ஃபார் மெனி பீப்புள் சொன்னாங்க. சாட்சியா சொன்னாங்க. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்லாம் ஆச்சு. சாட்சியா குரூப்ல பகிர சொன்னேன். அதாவது லைவ்ல நல்லா பெரிய பெரிய ஆட்களோட மீட்டிங்ஸ்ல பார்த்த மிராக்கிள் நான் மெசேஜ் கொடுக்கும்போது அந்த வார்த்தையின் விளைவுல லைவ்ல நடக்குது, சாட்சிகள் வருது. ஆனா அந்த மெசேஜை டெலிவர் பண்ற சண்டே மெசேஜ்னா சாட்டர்டே நைட் எவ்வளவு பயத்துல நான் வந்து எனக்கு என்ன பயம்னா, டெலிவர் பண்ண மாட்டோமா அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன பயம், ரொம்ப பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துக்கிறீங்களா, எப்படி நான் டெலிவர் பண்ண, அது மட்டும் தான் பயம். ரைட்லி டெலிவர் பண்ணிடணும், அது மட்டும் தான் பயம். யூனோ வாட், சாட்டர்டே நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, குட் நைட் ஸ்கூல் ஆயிடுச்சு. அப்பனா ஒரே ஒரு சின்ன பிரேயர் பண்ண, ஆண்டவரே பயப்படுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பயமா இருக்குதான், அது ரியாலிட்டி. ஆனா நீங்க பாத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இது இந்த மாதிரி ஆயிருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் வந்து என் மேல நிறைய போட்டுக்கிறேன். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன், லார்ட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ் அண்ட் யூ மஸ்ட் இன்க்ரீஸ். யோவான் ஸ்நானகன் பண்ண ஜெபம், ஜான் தி பேப்டிஸ்ட் பிரேயர், லார்ட் யூ மஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ். நான் பெருகவும் நீங்கள் பெருகவும் வேணும்னு நான் பண்ணும்போது அப்படியே புஷ்னு ஆயிடுச்சு. ப்ரெஷர் அப்படியே ஜீரோ ஆயிடுச்சு, பயம் ஜீரோ ஆயிடுச்சு. சும்மா கான்ஃபிடன்ஸ் ஜாலியா போயிட்டு எடுத்துட்டு வந்து என்னை பார்த்தவங்களுக்கு பயமே தெரியாது. ஏன்னா சண்டே எனக்கு பயம் இல்லை, சாட்டர்டே வரைக்கும் பயம். எப்போ இந்த பிரேயரை பண்ணணும், லார்ட் நீங்க பாத்துக்க போறீங்க, என்ன பயம், ஜாலியா போய் பிரசன்ட் பண்ணிட்டு வரேன், அவ்வளவுதான். அந்த ஒரு அதனாலதான் பிரேயர் முக்கியம். பிரேயர் ஏன் சார் ரகசிய மந்திரம் சீக்ரெட் மந்திரம்னு சொல்றேன்னா, என்ன ப்ரே பண்றோம்னு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே பயமா இருக்கு இல்ல ஜெபம், ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, உங்களால முடியாத ஒண்ணுமே லேசான காரியம். ப்ரெஷர் தூக்கி டமால் அவர் மேல போட்டு நம்ம ஜாலியா கூலா இருக்கும் எல்லாமே மாறும். எங்க இருந்துங்க தைரியமா பேசுறவங்களும் எங்க இருந்துங்க பேசுறாங்க, என்ன மாதிரி யாருங்க எங்க இருந்துங்க பேசுறாங்க இந்த தைரியத்துல? எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற தைரியம் தான், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற தைரியம் தான். ஓகேவா? செல்ஃப் பிலீஃப் இந்த பிலீஃப் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி சூப்பர் நேச்சுரல். டே செல்ஃப் பிலீஃப் இருக்கிறவனை பத்தி எனக்கு தெரியும்டா, நீ செல்ஃப் பிலீஃப் எல்லாம் தாண்டி உனக்குள்ள ஒண்ணு இருக்குது, என்ன அதுதான் ஆவியானவர். நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க ரசிக்கிற நாளா ஜான் ஜப்ராஜ் மாதிரி பார்த்து ரொம்ப ரசிப்பேன்னா, சாதாரண ஒரு மனுஷன் அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரன் பண்ற ஊழியத்தை விட 1000 டைம்ஸ் பெட்டரா பண்றீங்க. அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா பரிசுத்த ஆவியானவர். அதை தான் பேசுனேன், நான் அதை பத்தி தான் பேசுவேன். புரியுதா? இவ்வளவு ஹேட்ரட் தாண்டி எப்பறம் வராரு அவரு, பரிசுத்த ஆவியானவர். ஓகேவா? அவர் பார்த்துப்பாரு, கடவுள் பார்த்துப்பாருன்ற ஒரு தைரியம், ஒரு கெத்து, ஒரு துணிகை ரசமா காலர் தூக்கி விட்டு எல்லாம் பண்ணிட்டேன், நான் பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டேன், என் தலைவர் பார்த்துப்பாருன்னு செய்தி இறங்கும் போது ஃபுல் ஆஃப் கான்பிடன்ஸ், ஃபுல் ஆஃப் ஸ்வாகோட கெத்தா போய் இறங்கும். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ் 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 ஐ பெக் யூ ரீட் மோர் பைபிள். ஓகே? ஏன் அப்படின்னா பைபிள நீ சடங்கா வீட்டுல அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, சர்ச்சில் அக்கௌண்ட் கேட்பாங்க, சர்ச்சில் நீங்க என்ன வசனம் பத்து கேட்பாங்கன்னு அக்கௌண்டபிலிட்டிக்காக பத்த உருப்படாது. ஃபார் ஸ்டார்டிங் இட் இஸ் குட், பழக்க பட்சத்துக்கு அக்கௌண்டபிலிட்டிலாம் குட். ஆனா லாங்கர் ரன்ல பைபிள நீ தொடும் போது லவ்வோட, அது மாத்திரம் இல்லாம என்னுடைய கோர், என்னுடைய ஹார்ட், என்னுடைய சக்சஸ்க்கு மூல காரணமே இந்த பைபிள் தான், இதுல அடங்கி இருக்கிற ரகசியங்கள் தான் இதுக்கு காரணம்னு குவைட் டைம்ல நீங்க உட்காராத பட்சத்துல சர்ச்சில் கேட்பாங்க, நெல்சனா கேட்பாங்க, இன்னன்னா கேட்பாங்க, அந்த அக்கா கேட்பாங்கன்ட்டு கடமைக்கு யாருன்னா கேட்பாங்கலாம் பைபிள்ல வாழ்க்கையில உருப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த அண்ணனுக்காகவும் அக்காக்காகவும் தான். அந்த அண்ணன் நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அந்த அக்கா நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நம்மளும் பைபிள் படிக்கலாம். ஓகே? பைபிள் எதுக்கு படிக்கணும், சும்மா எதுக்காக பண்ணணும்? ஏன் நான் எப்பவுமே சொல்லி கொடுத்துருக்கீங்கள உங்களுக்கு, எப்பவுமே ஒண்ணு செய்யணும்னா why we are doing what we are doing. ஏன் செய்யறோம்னு தெரிஞ்சு செஞ்சா சூப்பரா செய்வோம். அந்த ஒயிட் தெரியலன்னா மாட்டி ஏன் பைபிள் படிக்கிறேன், ஏன் ஜெபம் பண்றேன், இவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்க, அப்படிலாம் என்னெல்லாம் கேட்க யாரும் இல்லை. புரிஞ்சு நான் சொல்றது, நான் பார்த்து பேசுனேன், மற்றவங்களாம் நான் கேட்டேன், நான் டிவோஷன் பண்ணலன்னா எனக்கு கேட்க ஆள் இல்லை. ஆனால் நான் ஏன் பைபிள் படிக்கிறேன், ஏன் ஜெபம் பண்றேன் அப்படின்னா எனக்காக நான் பண்றேன். யாரும் கேட்கலனாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்டா டெய்லி படிப்பேன். ஏன் தெரியுமா? படிக்கலைன்னா ஒரு மாதிரி ஆயிடும், குற்ற உணர்ச்சி அப்படிலாம் இல்லை. ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை எழுதிட்டு என்ன கிழிக்கிற வேலை உனக்கு அப்படின்னு என் மனசாட்சி கேட்கும்.
இன்னும் கழுத்து அப்படி இன்னும் அப்படி கிழிச்சிட்டு டயர்ட்ல தூங்குறேன். ஏன் ஒரு 10 நிமிஷம் கிடைக்காதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, என் மனசாட்சி கேட்கும். புரியுது? ஏன்னா அதுக்கு மட்டும்தான் தெரியும், டே அவருடைய கிருபை இல்லைன்னா நீ ஒண்ணுமே கிடையாது. வார்த்தை உனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மவுத்து. கொஞ்சம் அப்படி எப்படி டக்கால்ட்டி வேலை காமிச்சு நான் பார்த்துட்டேன், எனக்கே தெரியும், போயிட்டுனா செஞ்சு விட்டுற உலகம்னு எனக்கு தெரியும்ன்றதுனால லீன் நாட் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ஸ் இருக்கு, Proverbs 3:6. ஓகேவா? சுய புத்தியின் மேல் சாராமல் முழு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்ததுல அதுலதான் வரேன். எப்படிங்க முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தது? எப்படி? Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. How to do that? Lean not on your own understanding னா அவர் மேல சாஞ்சது. எப்படி? வேர்டு, பிரேயர், ரெண்டு தான் சீக்கிரம். பிரைஸ் பைபிள் எடுக்கும் போது அம்மா கேட்பாங்க, அப்பா கேட்பாங்களா? இல்ல, நம்மளுக்கே தோணும், இந்த வார்த்தை இல்லைன்னா நான் அவுட்டு, இந்த வார்த்தை இல்லைன்னா உலகம் நம்மள சாப்பிட்டோம், இந்த வார்த்தை இல்லைன்னா பைபிள் இல்லைன்னா என் ஃபியூச்சர் இல்லை, வசனத்துடைய தாக்கம் என் மனசுல இல்லைன்னா ஐ வில் ஃபெயில், ஐ மைட் ஃபெயில் இன் வாட் எவர் ஐ டூ. என் ஃபியூச்சர் உருப்படாது. அவர் நான் ஆவரேஜா இருப்பேன். நம்மளாம் ஆவரேஜ் ஆகுவாங்க, படைக்கப்பட்டோம். சொல்லுங்க தெலுங்குல, ஆவரேஜ்க்கு அருகிற நீ, உன்னால இவ்வளவு முடியும். ஆனா வார்த்தை இருந்துச்சுன்னா உன்னால அவ்வளவு முடியும். எவ்வளவுனா அந்த பிரேமுக்குள்ளே வராது, கை அங்கேயே எங்கேயோ இருக்குது. அதுதான் நீ என்ன பண்ணிடுறோம், அப்படியே இது போதும், இது போதும், இது போதும், இங்கேயே இருக்கணும், இது போதும், சும்மா கம்ஃபர்ட் லெவல். ஆனா இது போதும்ப்பா, நம்ம ஏதோ இதுக்கே கிளாப்ஸ்லாம் வந்துடும். நம்ம இங்க இருக்கோம்ல, இதுக்கே கிளாப்ஸ்லாம் வரும். ஆனா காட் நமக்கு வச்சுக்கிறது இங்க எவ்வளவு பெரிய கேப் பிரேம்குள்ளே வராத அளவுக்கு கேப் இருக்கு. யாரும் ஃபீல் பண்ண போறா? சில டைம்ஸ் நம்ம இங்க இருக்கும் போதே எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணி அமைடுவாங்க. போதா, இதுக்கு மேல என்னடா வேணும், ஒண்ணு மேல இருக்கா அப்படின்னு சொல்ல கேட்க, ஒண்ணு மேல இரு, நம்மளை சுத்தி நம்ம நம்புற எல்லாம், இதுக்கு மேல உன்னால முடியுமானது, இது ஒண்ணு மேல ஜஸ்ட் பிகினிங். இங்க போனோம், நானு காட் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசு அப்படின்ற ஹோப்ல கேரி பண்ண அந்த வேர்ட், வார்த்தையோடைய வல்லமை. வாட் இஸ் வேர்ட்? வாட் யூ திங்க் இஸ் பைபிள்? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பாருங்க, வாட் இஸ் பைபிள்? ஒரே நெத்தி போட்டு அத்த மாதிரி பதில் வேணும் எனக்கு. வாட் இஸ் பைபிள்? ஹூ இஸ் பைபிள்? இப்ப சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி குடிச்சுக்கணும். வாட் இஸ் பைபிள்? பைபிள் ஒரு நபர். அந்த நபர் யார்? ஐயோ என்ன இது, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், இவ்வளவு சைலண்டா இருப்பீங்க எதிர்பார்க்குது. ஓகே, நானே சொல்லுது. In the beginning was the word and the word was with God and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவனாயிருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி உலகத்துல மனித வடிவத்துல இயேசு கிறிஸ்துவாய் வந்தது. வார்த்தை இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். புரியுதா நான் சொல்றது? வார்த்தை இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். புரிஞ்சுக்கணும் நல்லா. பைபிளை படின்னு நம்மள சொல்லி டார்ச்சர் பண்ணிடுறாங்க. ஐம் வெரி சாரி, நீங்க கடந்து வந்ததை நானும் கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஐ மீன், அது ஒரு ரிலிஜியஸ் ஆக்டா என்ன திணிச்சதுனால ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் சம்டைம்ஸ். இப்ப பார்த்தாலும் சும்மா இதை பண்ணுன்னு சொல்லி வெறுப்பா இருக்குது. நீங்க என்ன மாதிரி நிறைய, இப்ப நான் சொல்ற டோன்ல நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியல. உண்மை என்ன அப்படின்னா, அந்த பைபிள் தான் ஏசப்பா. ஒவ்வொரு வாட்டியும் பைபிளை தொடும் போது இயேசுவை நான் தொடுகிறேன். லிட்டரலி யூ ஆர் டச்சிங் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படின்னா ஒரு புக் அப்படின்னா, யார் இதுன்னு கேட்டா என்ன சொன்னேன், தோனினால பைரவன், தோனியோட பிக்சர் தான். அது போல காட்ஸ் ரிஃப்ளெக்ஷன், காட்ஸ் ரிசம்பிளன்ஸ் இஸ் பைபிள். ஓகேவா? கான்ஃபிடன்ஸை கெயின் பண்றது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் எலிமெண்ட் நம்ம கையிலேயே வச்சுருக்கோம். பட் we are not reading it. That's why we are not accessing it. புரியுதா? படிக்காதனால அது முழுசா நம்ம ஹார்ட்குள்ள கோர் கெட்டுட்டு போக முடியலன்றதுனால சம்டைம்ஸ் சொதப்பிட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ரீட் மோர் பைபிள். ஏன் சீக்கிரம் நான் ஷேர் பண்றேன்ப்பா, நீங்க செய்யுங்க, செய்யாம போங்க, அது உங்களுக்கு பிரச்சனை. இப்போ என்னை பார்த்து யாருன்னா ஒருத்தர் நீங்க தானே இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்றாங்கன்னா, ரூட் நான் ஒன்னு சொல்லுவேன், டே என்ன மாதிரி ஆகணும்னா பைபிளை புரியுற அவள்தான், வேற நத்திங். யாரு எந்த மனுஷனும் கூட நிக்க மாட்டான். நல்லா இருக்கும்போது நிற்பான், நாளைக்கு நீ சொல்றப்ப நீ பாவம் பண்ற ஓடுவேன். கடைசி வரைக்கும் நிக்க போறது தலைவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேர்டை ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ. ரீட் மோர் பைபிள், ஸ்ட்ரெங்தன் யுவர் கோர் ரிலேஷன்ஷிப் வித் காட். லைஃப்ல யார் இருந்தாலும் இல்லைனாலே, யாரா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லையா பரவாயில்ல, எனக்கு ஏச பார்க்கிறான்னு அந்த அளவுக்கு ஒரு கோர், ஒரு ஆணிவேர் ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கணும். வேர்டு, கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருந்தாலே நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம்.
நான் சொல்றேன், யாருமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இத்தனை நாள் நீங்க செய்யலனா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் குவைட் டைம் டெய்லி. டெய்லி அனுதினம் சாப்பாடு மாதிரி டெய்லி அந்த குவைட் டைம்னா என்னன்னா டிவோஷன் டைம். காட் தனியா ஒரு உங்களுடைய இஷ்டம். சில பேர் 1 hour, சில பேர் 3 hours, சில பேர் 2 hours, சில பேர் 15 minutes, சில பேர் 10 minutes, சில பேர் 5 minutes. வாட் எவர் டைமிங்லாம் உங்களுக்கும் கரெக்டா இருக்கும். ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லி. ஓகே, அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே காடோட ஹெல்ப் நம்மளுக்கு வரும். நீங்க தனியா இல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. எது செய்தாலும் சூப்பர் கான்பிடண்டா செஞ்சு நம்மள மாதிரி உலகத்திலேயே இந்த மாதிரி பெட்டரா செய்ய ஆள் இல்லைன்ற அளவுக்கு பேர் எடுத்து நான் ரொம்ப அட்டர்மோஸ்ட் கான்பிடன்ஸ்ல சொல்றேன் பாருங்க, வாய் விடுறேன் பாருங்க தைரியமா. என்ன மாதிரி இந்த மாதிரி டீம்ஸ்க்கு செஷன் எடுக்க உலகத்துல எவனும் எந்த கான்பிடன்ஸ் தெரியுமா சொல்றேன்? என் மேல நான் கான்பிடன்ஸ் எடுக்க முடியும். என்ன என் மேல யாரு இப்படி சொல்லுவா? வந்து உன்ன மாதிரி உலகத்துல யாருமே டீம்ஸுக்கு செஷன் எடுக்க முடியும் யாருன்னா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்லுவேன். எந்த கான்பிடன்ஸ்ல என் மேல கான்பிடன்ஸ் இல்லப்பா, நான்லாம் வளரக்கூடிய ஆளு. அவர் இருக்கிறாரு, அவர் கொடுத்த விஷன் அது டீம்ஸ். டே இறங்குடா, டீம்ஸ் நீட்ஸ் யூ. நீங்க இறங்கணும், நீ பேசணும். உங்ககிட்ட தான் டவுட் வந்து நான் ஜட்மெண்ட்லாம் இருக்குது. உங்ககிட்ட டவுட் வந்து பச்சையா கேட்பாங்க. அதனால நீ பேசு. பீப்புள் நீட் யூ, டீம்ஸ் நீட் யூ. அதனால இந்த சர்ச் அந்த சர்ச்சின் பாக்ஸ் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஓப்பன்ல ஈஸியா கல்வாரி கிரைஸ்ட் சாப்பல் மட்டும்னு சொல்லிட்டு பாக்ஸ் பண்ணிட்டு என் சர்ச்சில் இருக்கிற பசங்களுக்கு மட்டும் குவாலிட்டியா இதை நேரில் எடுக்க முடியும். ஏன் பண்ணலன்னா கல்வாரி கிரைஸ்ட் சாப்பல் அல்லாதவர்களுக்கும் இந்த கண்டென்ட் தேவை. சென்னையில இருக்கிறவங்களுக்கும் தேவை, குன்னூர்ல இருக்கிறவங்களுக்கும் தேவை, அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கும் தேவை தமிழ் தெரிஞ்சுக்கலாம். அதனால கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஓகேவா? இத சில பேர் வந்து ஆன்லைன்ல பார்க்க போறீங்க. உங்களை நேசிக்கிறார். ஆகாஷ் ஆண்டவர் நேசிக்கிறார். இனியவள் ஸ்வேதா ஆண்டவர் நேசிக்கிறார். ஜெருஷாவை காட் லவ் சோ மச். ரிதேஷ் காட் லவ் சோ மச். ரித்திஷா ரினோஷா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பெஸ்ட் கண்டென்ட் டெலிவர் ஆகுது. காட் லவ்ஸ் யூ சோ மச். ஷாரனோ ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட் கண்டென்ட் டெலிவர் ஆகுது. ஹார்ட் கோர். எனக்கு இதை பேசும்போது சர்ச்ல இருந்து சும்மா சிங்கம் மாதிரி பிரசங்கம் பண்ற மாதிரி ஃபீல் இருக்கு. டீம்ஸுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ண கேட்க மாட்டாங்க, எப்பயோ லீவ் ஆயிட்டு இருப்பாங்க. எப்படி கேக்குறீங்க தெரியுமா? இதுதான் பேஷன். காட் வாண்ட்ஸ் யூ டு பி ஹியர். நீங்க இருக்கணும். இந்த நாள் மிஸ் பண்ண அலோவ் பண்ணல, வேற யார் மிஸ் பண்ணவங்களாம் விட்டுருங்க. ஆன்லைன்ல கேட்டுப்பாங்க. நீ லைவ் அட்டன் பண்றல, காட் லவ்ஸ் யூ சோ மச். லைவ்ல கேட்டு இந்த மாதிரி ஒரு புல் அடிக்கிற சூழ்நிலை எல்லாம் கிடைக்காது. ஏசு உங்களை அதிகமா நேசிக்கிறதுனால he is allowing. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கடைசி ஒரு 40-45 மினிட்ஸ் தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் தான் பேசுறேன். எத்தனை பேரு இந்த டீனேஜ்ல நீங்களே யோசிங்க. நான் டீனேஜர்னா எப்படின்னா 45 மினிட்ஸ் என்னுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை புடிச்சு இப்படியே வச்சுக்கிறீங்க. என்னால் உண்டானதல்ல, என்னால இது முடியாது. நான் படிச்சுட்டுலாம் வரல இதுக்காக. இதெல்லாம் கிருபை. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். கான்பிடண்டா உள்ள இறங்கி ஒரு சில காரியத்தை செய்யும் போது பெரும்பாலும் டீனேஜர்ஸ்க்கு கவன சிதறல்கள் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம், போன நிறைய நோண்டுவாங்க. ஆனா நம்ம செஷன்ல நோண்டல அப்படின்னா ரீசன் காட். எனக்குள்ள இருக்கிற தேவன் ஆவியான ஒரு கிருபை செஞ்சு உங்களை அந்த அட்டென்ஷனுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாருன்னா காட் இஸ் த அல்டிமேட் லீடர் ஆஃப் எல்எஸ். ஓகேவா? இந்த கண்டென்ட் உனக்குள்ள ஆணி வேர் ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு கிரியேட் செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். அந்த மாதிரி கான்பிடன்ஸ் இல்லாத வந்தவர்கள் கான்பிடன்ஸோட போற வரைக்கும் நான் விடமாட்டேன். இப்போ நம்ம ரேட்டிங் போடுறோம். ரேட்டிங் இன் சென்ஸ், நீங்க ஸ்டார்டிங்ல நான் கேட்டல எத்தனை பேர் கான்பிடன்ஸ் இல்லாம வந்திருக்கீங்க அப்படின்னும் போது நிறைய தம்ஸ் அப் எமோஜி வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, செஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்ப சொல்லுங்க எத்தனை பேர் என்ன வந்ததை விட வேற லெவல்ல பீஸ்ட் மோட்ல இருக்கிறேன்னா அப்படின்னு இருக்கிறவங்க ஹார்ட் போடுங்க. கான்பிடன்ஸ் வேற லெவல்ல கெயின் ஆயிடுச்சுன்னா, எங்க எனக்கு ஏதோ இப்ப பெருசா போய் சாதிக்கணும்ன்ற மாதிரி ஃபீலிங் இருக்குதுன்னா அடடா வெரி குட் வெரி குட். நிதேஷ் வெரி குட், ஹாப்பி ஃபார் யூ. ரித்திஷா ரினோஷா வெரி குட், ஹாப்பி ஃபார் யூ. ஜெருஷா வெரி குட், ஐம் ஹாப்பி ஃபார் யூ. ஹார்ட் எமோஜிஸ் ஐ கேன் see heart. Yes, Sharon very good, I'm happy for you. God loves you so much. Yes, thank you so much. chatல ஹார்ட் போடுற ஆகாஷ் வெரி குட், God bless you. ஜெருஷா அனுப்பிச்சிருக்கா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லிவிங் எர்த். செத்துறதுக்குள்ள அடிப்படையா நம்ம கேள்விப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனே இதுதானா? எஸ், வெரி ட்ரூ. நான் சொல்றேன் பாருங்க, நிறைய இந்த பைபிள் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அலர்ஜி ஆகிற அளவுக்கு இந்த மதத்துல இருக்கிறவங்க நம்மள ஆளாக்கி விட்டாங்க. பாவம், அவங்களுக்கே தெரியாது. அப்பா அம்மா மேலலாம் கோவப்படக்கூடாது, நம்மளோட சர்ச்ல இருக்க லீடர்ஸ் பாஸ்டர்ஸ் மேலாம் கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படி ரைட்டா டெலிவர் பண்ணணும்னு தெரியாது. தெரியாம தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. இது சாடு பண்ணிடணுமே. நல்ல எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப நல்லவங்க, அவங்க விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இவ்வளோ நல்லெண்ணெய் நீங்க எடுத்துட்டு போக போறீங்க. இப்ப நீங்க ஷேர் பண்ண போறீங்க. ஓகேவா? முடிச்சலாம், செஷன் முடிஞ்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சும்மா ஷேரிங் டைம். எனக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்குதுல்ல, என்னதான் நடந்துச்சு உங்க வாழ்க்கையில, வாட் டிட்
அதாவது ஃபீட்பேக். இந்த செஷன் உங்களோட லைஃப்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, ஆர் ஹவு டிட் யூ ஃபீல்? நான் செஷன் உள்ள வரும்போது நான் இந்த மாதிரி இருந்தேன், இப்போ வேற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இதை சம்டைம்ஸ் விவரிக்க முடியாது. ஆனா வாட் டு யூ ஃபீல்ன்றதை எனக்கு அப்படியே லைவா நீங்க அன்மியூட் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். இது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும். அண்ணா இந்த செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுண்ணா எனக்கு. ரித்திஷ் நீங்க அதானமா? சொன்ன மாதிரி நான் ரித்திஷ் அண்ணா. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி நான் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஆனா தோத்துட்டுனா இது இல்லாமலே போயிடும்ண்ணா. ஆனா இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்குண்ணா. அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும்னா மத்தவங்க பாக்குறாங்கன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாதுண்ணா. ஏசப்பா பாக்குறாரு, அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ் தானால வரணும். ஏசப்பா எனக்கு நிறைய தான் வச்சிருக்காரு, ஆனா நான் தான் இவ்வளவு போதும்னு இருக்கேன். அவரு நினைக்கிற அளவுக்கு நான் மேல போனேன்னு இந்த இதுல கத்துக்கிட்டேண்ணா. கண்டிப்பா செல்லம். உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த செஷன்ல அச்சு வச்சிருக்காரு ஆண்டவர். அப்படியே குடிச்சுன்னு சங்கின்னு மேல போயிடு. ஓகேவா? வேற லெவல்ல வருவேன் நீலாம். உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு எங்கேயோ கூட்டு போவாரு. ஓகே, காட் பிளஸ் யூ. வேற வேற யாராவது? வாட் டர்ன், வாட் ஷிஃப்ட் ஹேப்பன் இந்த செஷன்ல என்னென்னலாம் உங்களுக்குள்ள மாற்றங்கள் வருது? ஏன்னா இது எனக்கும் தேவை, அதனால நான் கேட்கிறேன். எஸ், யாரு? இனியா? ஆனா நீங்க சொன்னா பயம் வரும். நான் எது பண்ணாலுமே அது நான் நிறைய படிக்கிறது ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணிருக்கேன். பயம் வரும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எப்படி இருந்தாலும் இறங்கி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்குண்ணா. அது நீங்க சொன்ன மாதிரி ஃபெயில் எனக்கு வந்து தோக்குறதே பிடிக்காதுண்ணா. எனக்கு அந்த இடத்துல வரும் நான் நிறைய ஒரு இது. இப்ப என்னை விட முன்னாடி ஓட்டாங்கன்னா கூட எனக்கு அந்த ஒரு இது வெறி வந்துரும்ண்ணா. அது வந்து நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலாம், நெக்ஸ்ட் வாட்டி பாத்துக்கலாம்ன்ற அளவுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். அதுதான் கேட்டேன். இப்ப ஆக்சுவலா இந்த செஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் கிரிக்கெட் பால், ஸ்டிச் பால் ஆடுறேன். நல்ல பிளேயர் தான் நானு. ஆனா பயம். ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போயிடுச்சு. நம்மளை விட நல்லா ஆடுறாங்களேன்னு ஆடுறதே இல்லை. எப்படி விளையாட போறது? எல்லாரும் எதுக்குமா விளையாட போவோம்? வாய்ப்பு வரும்னு தானே விளையாட போவோம். நான் எப்படி தெரியுமா போறேன் இப்போ எல்லா சண்டேஸும்? போனா சும்மா மேட்ச் போறோம், ஜாலிக்கு விளையாட்டு வரும். வாய்ப்பு பேட்டிங்கே வரலன்னா சோத்திர ஆண்டவரே வேண்டியது, போலிங்கே கொடுக்கலன்னா சோத்திர ஆண்டவரே இருந்தது. இன்னும் மோசம், பால் நம்ம பக்கம் ஃபீல்டிங்ல நிற்கும் போது வரலன்னா சோத்திர ஆண்டவர் நல்ல வேலை இன்னைக்கு என் பக்கம் பாலே ஆடுது. எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? சொல்லும் போதே அருவருப்பா இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா. அப்படிதான் ஆயிட்டேன். லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். பட் இந்த செஷன் இஸ் ஹெல்பிங் மீ. அப்ப கேட்க போறேன் கேப்டன், நோ வர நான் தான் ஓப்பனிங் சான்ஸ் கொடுங்க, கேட்டு இறங்கி ஆட போறேன். பார்க்கலாம் நான் ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவேன். வேற யாரு? சீக்கிரம் லாஸ்ட் ஒரு எஸ் ஜெருஷா. இங்க சொன்னாங்களா யாருன்னா என்கரேஜ் பண்ணா நம்ம கான்ஃபிடன்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி நீங்க எனக்கு பூஸ்ட் பண்ண மாதிரி. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. எஸ், எல்எஸ்டி இஸ் ஆல் அபவுட் பூஸ்டிங் ஈச் அதர். காட் பிளஸ் யூ. கண்டிப்பா இன்னும் வேற லெவலுக்கு போவேன். ஆல்ரெடி வேற லெவலில் தான் இருக்கு. இன்னும் அது பத்தாது, அதெல்லாம் பத்துல தான். எங்கேயோ காட் ஹேஸ் கிரேட்டர் பிளான் ஃபார், நாட் ஆவரேஜ். எஸ், வேற யாராவது? லாஸ்ட் 1 or 2 டைம் ஆகுது, முடிச்சுக்கலாமா? ஓகே. வேற யாருன்னா எனக்கு இந்த மாதிரி பேசவே ஒரு மாதிரி ஷையா இருக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஆர் வெல்கம், யூஆர் ரெஸ்பெக்டட் ஹியர். சொல்லி ஆகணும்லாம் இல்லை. தனிப்பட்ட விதத்துல எனக்கு உங்க வாய்ஸ் நோட் மூலியமாவோ டெக்ஸ்ட் மூலியமாவோ நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு இதை போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு ஜாலி வரும். நானும் காடுக்கு தேங்க் பண்ணேன். ஓகே, லாஸ்டா நம்ம ப்ரே பண்ணி முடிக்கலாம். கண்களை மூடி நான் ப்ரே பண்றவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணி, அன்புல ஏசப்பா இந்த அருமையான நேரத்தை தந்ததுக்காக நன்றி. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செஷனை இலவசமாய் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. நீ ரொம்ப நல்லவர், உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த செஷன் வரும்போது என்ன டாபிக்னே தெரியாம வந்தாங்க. ஏதோ ஒண்ணு நல்லது இருக்கும், ஏதோ ஒண்ணு கத்துக்கலாம். அந்த லேர்னிங் ஹார்ட் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க எப்பவுமே பிளஸ் பண்ணாம விட்டதே இல்லை. அது போல இன்றைக்கும் யூ அகைன் ப்ரூவ்ட் இட் தட் யூ லவ் அஸ் சோ மச். நீங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்கன்றது இந்த நாள்ல மீண்டும் எனக்கு ரிமைண்ட் பண்ணதுக்காக நன்றி. அதன் விளைவாக தான் இந்த செஷனோட இம்பாக்டை நம்ம பார்க்கணும். எத்தனை இடத்துல நாங்க எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆசீர்வாதங்களை நாங்க தவற வச்சிருக்கோம் கான்ஃபிடன்ஸ் இல்லாம. ஆனா இது மாதிரி எல்எஸ்டி செஷன்ஸை பயன்படுத்தி நாங்க இன்னும் சூப்பர் டூப்பரா அட்மோஸ்ட் அல்ட்ரா கான்ஃபிடன்ஸுக்கு போற அளவுக்கு இந்த செஷனை நீ
மாற்றித்தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமா எங்களை ஆசீர்வதிங்க. நாங்க நெக்ஸ்ட் இந்த ஹோப்போட, இந்த கான்ஃபிடன்ஸோட, இந்த வேர்ட் ஆஃப் காட் ப்ரேயர், இந்த பேக்கப்போட, ஹோலி ஸ்பிரிட்டோட பேக்கப்போட நாங்க நம்பி களமிறங்குற ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க வெற்றியை காண உதவி செய்யுங்க. படிப்பா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் மேட் பி, ஸ்டேஜ் ஃபியர், வாட் எவர் ஸ்டேஜ், எல்லாமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எது கிடைச்சாலும் இறங்கி, இவன் இறங்கினாலே சக்சஸ் மட்டும்தான், இந்த பொண்ணு இறங்குச்சுனாலே வின்னு மட்டும்தான், இந்த பையன் இறங்கினாலே வின் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஹோப்பை உலகத்திற்கு கிரியேட் பண்ணக்கூடிய அளவிற்கு பெரிய லெவல்ல நீ எங்களை உயர்த்தி வந்து மாதிரி. இஃப் நாட் ஆல்சோ வித் ஓகே லாம், ஃபெயிலியருக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். ஆனால் இந்த கான்ஃபிடன்ஸ் இறங்கினா எப்படி நாங்க ஃபெயில் ஆகும், அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் போஸ்டா இந்த செஷன் ஏற்படுத்துக்கா நன்றி. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு டீனேஜரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க, அவங்க கூட இருங்க, போதுமானவரா இருந்து வழிநடத்துங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்க மீட் பண்ற வரைக்கும் உங்களோட கிருபையின் பிரச்சனை எங்க அனைவரோட இருந்து வழி பேசின் மூலம் ஜெபித்தாவே. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஸ்டே இன் டச். எதனா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். பை பை. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ டியர்.